வணக்கம். ரமணிச்சந்திரன் நாவல்ஸ் யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, எழுத்தாளர் ரமணிச்சந்திரன் அம்மா அவர்கள் எழுதிய நந்தினி. கதையை உங்களுக்காக வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே ஜோதி விஜயன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அத்தியாயம் 1. நாதஸ்வர ஓசை, பட்டாடை சரசரப்பு, நகைகளின் பளிச்சிடல், கேலி, கிண்டல், சிரிப்பு. கல்யாணக்கலை கட்டியிருந்தது அந்த திருமண மண்டபத்தில். யாரும் ஒரு குறை சொல்லும்படி ஆகிவிடக்கூடாது என்று செலவழித்து செய்தார் பெண்ணை பெற்றவர். பையனை பெற்றவரும் ஒத்து நடக்கையில் கோலாகலத்துக்கு குறைவேது. அந்த மண்டபத்தில் மற்றவர்களைக் காட்டிலும் மேம்பட்ட ஆடை அணிகலன்களை பூண்டு நின்ற அன்றைய கதாநாயகனும் நாயகியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாமல் நில் என்றால் நின்று, உட்கார் என்றால் உட்கார்ந்து அமைதியாக திருமண சடங்குகளில் ஈடுபட்டார்கள். திருநான் பூட்டுதலும் அதற்கு முன்னேயும் பின்னேயுமான சடங்குகளும் எண்ணெயிட்ட இயந்திரம் தங்கு தடையற்று சுழல்வது போல எந்தவித சிக்கலும் இல்லாமல் நடந்தேறின. இப்படி நடக்கும், இப்படி நீ நடக்க வேண்டும் என்று இவளுக்கு முன்னமேயே சொல்லி வைத்திருப்பார்கள் போல என்று எண்ணினான் நித்யானந்தன். மணமகன் எந்தவித பரபரப்பும் இல்லாமல், அனாவசிய நாணம் காட்டுதலோ அசட்டு அங்க அசைவுகளோ இல்லாமல் மணப்பெண் நந்தினி நடந்து கொண்ட விதம் அவனுக்கு பாந்தமாகவே இருந்தது. இந்த அமைதியான தோற்றம் அவன் பேச்சைக் கேட்டதும் மாறிவிடாமல் இருக்க வேண்டுமே என்று கவலையாகவும் இருந்தது. அப்படி மாறாதிருக்கும் என்று எதிர்பார்ப்பதும் தவறுதான். தவறென்ன, முட்டாள்தனமும் கூட. ஆனால் இவளது மாற்றம் எந்த அளவுக்கு செல்லக்கூடும்? சில வினாடிகளுக்கு முன்பாக அவனுடைய மனைவி என்ற பதவிக்கு உரியவளாகிவிட்டவளை திரும்பி பார்த்தான் நித்யானந்தன். புதியவளான மனைவியின் தன்மை பற்றி கணக்கிட முனைந்தது அவனது மனம். எழிலான முகம், திருமண இறுக்கமோ என்னவோ, உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத கவனம் முகத்தில் தெரிந்தது. எங்கிருந்தாவது ஒரு பழங்காலம் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு தேடி ஏதாவது குற்றம் சொல்லிவிடக்கூடாதே என்ற அச்சம்தான். வேறென்ன என்று எண்ணும் போதே அவன் மனம் உருகி போயிற்று. இவர்களுக்கெல்லாம் படித்த பட்டதாரி பெண் எதற்கு? காலையிலிருந்து இரவு வரை வீட்டில் வேலை செய்வதற்கு படித்த பெண்ணாக தேடுவானேன்? வயற்காட்டில் வேலை செய்கிற படிப்பறிவில்லாத பாமர பெண்ணை பார்த்திருந்தால் நிம்மதியாய் போயிருக்கும். தன் பெற்றோரை நினைக்கும் போது கூட நித்யாவுக்கு கோபம்தான் வந்தது. உடம்பு சரியில்லாத அம்மாவின் உதவிக்கு ஆள் வேண்டும் என்றால் இப்படி ஒரு அழகியைத்தான் தேடி பிடித்தாக வேண்டுமா? ஆனால் அழகான பெண்ணை மருமகளாக்கிக் கொண்ட தன் காரணத்தையும் உணர்ந்திருந்ததால் அவனுக்கு மேலும் மனம் கடுத்தது. ரொம்பவும் அழகான பெண்தான். இந்த ஜரிகை சேலையில் கூட இடை சிறுத்து காணும் அளவு அவளது உடலமைப்பு மிகவும் அழகுதான். ஆனால் அந்த ரதிதேவியே மறுபிறவி எடுத்து வந்தாலும் அவனது உறுதி பிறழக்கூடுமா? அவன் விஸ்வாமித்திரர் அல்ல என்று அவனை பெற்றவர்களுக்கே தெரியவில்லையே. நித்யானந்தன் ஒரு முடிவு செய்தால் செய்ததுதான். அதை மாற்றுவது நடவாத காரியம் என்பது அவனுடைய பெற்றோருக்கு தெரியாவிட்டாலும் அவனுக்கு தெரியும். ஆனால் அதை இந்த பெண் நந்தினி எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாள்? ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவள் ஆர்ப்பாட்டம் செய்தால் அநாகரிகமாக இராதா? பார்க்க வேண்டும். நந்தினி என்னதான் அலறி கதறினாலும், கண்ணீர் விட்டாலும், தன் உறுதியிலிருந்து தவறிவிடக்கூடாது என்பதுதான் அவன் முதலில் எடுத்த முடிவு. ஆனால் இப்போது அதில் ஒரு ஐயம். விரும்பியோ விரும்பாமலோ தாலியை கட்டியாயிற்று. இனி இது விஷயமாய் அவனே ஒருதலை பட்சமாக முடிவெடுப்பது நியாயமாகுமா? மனைவியின் அபிப்பிராயத்துக்கும் மதிப்பு கொடுத்தாக வேண்டுமல்லவா? அவள் ஒரே பிடிவாதமாக எதிர்த்தாள். நித்யானந்தனுக்கு பெருமூச்சு வந்தது. அதுக்குள்ள என்ன மச்சி, இவ்ளோ பெரிய பெருமூச்சு? பாரம் தாங்கலையா? அன்னிக்கு தானே தாலி கட்டியிருக்க. தலையில தூக்கி வச்சுக்கலையே என்று அருகில் நின்று கொண்டிருந்த நண்பன் ஒருவன் கேலியில் இறங்கவும், நித்யானந்தனின் எண்ணக்கோவை இடையில் அறுந்தது. அட நீ வேற, நாமெல்லாம் இருக்கிறோன்னு தம்பி இவ்வளவு அடக்கமா நிக்கிறான். நாளைக்கு பாரு, நம்ம கண்ணு மறைஞ்சதும் நிஜமாவே தலையில தூக்கிட்டு தான் ஆடப் போறானாம். அப்பவே சொல்லிட்டான். நண்பர்கள் அத்தனை பேரும் ஓவென்று நகைக்க, கூட சேர்ந்து முறுவலித்தபடியே மனைவி பக்கம் தன்னியல்பாய் திரும்பினான் நித்யானந்தன். செவியே கேளாதவள் போல குனிந்த தலை நிமிராமல் பதுமை போல அப்படியே அசையாமல் நின்றாள் நந்தினி. அன்று மாலையிலேயே நந்தினியை நித்யானந்தனின் வீட்டில் கொண்டு வந்து விட்டார்கள் பெண்ணின் உறவினர்கள். விடைபெற்று செல்லும் முன் மருமகனிடம் வந்து நின்றார் மாமனார். மாப்ள, ஒருவர் ஒரு குறை சொல்ல முடியாதபடி எப்படியோ திருமணத்தை ஒப்பேத்திட்டேன். ஆனா மத்தபடிக்கு உங்க தகுதிக்கும் வசதிக்கும் பொண்ணு வைக்கிற இடத்துல என்னால பூ தான் வைக்க முடியும். அதுக்காக கோபம் வந்தா, மாப்ள, தயவு செஞ்சு அந்த ஆத்திரத்த
என் மேலேயே காட்டியிருக்கேன். ஆனா என் மகள கண்கலங்காம காப்பாத்தணும் மாப்ள." என்று மணமகனின் காலில் விழாத குறையாக கெஞ்சினார். உள்ளூர மனம் சுட, "அதுக்கென்ன? கவலையே படாதீங்க." என்று பட்டும் படாமலும், எந்தவித உறுதிமொழியும் தராமலும் நந்தினியுடைய தந்தைக்கு ஆறுதல் அளித்தான் நித்யானந்தன். "அது ரொம்ப சின்ன பொண்ணு மாப்ள. தனக்கு எது வேணும்னு இன்னமும் தெரியாது. நல்லது கெட்டது புரியாத பச்சை குழந்தை. அவ ஏதாவது தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க." என்று கிளம்புகையில் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொண்டார் பெண்ணைப் பெற்றவர். அப்போதும் குனிந்த தலை நிமிராமல் சிலையாகவே நின்றாள் நந்தினி. "நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வீட்ல எல்லாரும் உங்க மககிட்ட அன்போடு தான் நடந்துக்குவாங்க. எதையும் மனம் விட்டு பேசி, மத்தவங்க பேசுறதையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா, அவளுக்கு வருத்தத்துக்கு இடமே இருக்காது." என்று பெரியவருக்கு பதில் உரைத்தபடி மனைவியை குறிப்பாக நோக்கினான் நித்யானந்தன். அவரிடம் ஒரு சிறு சலனம். அவளது பார்வை சற்றே உயர்ந்து அவனிடம் பாய்ந்து மீண்டும் திரும்பி தரையில் பதிந்தது. "அப்பாடி! அறிந்து கொள்ளும் புத்தி இருக்குது. ஒரு பூடகப் பேச்சைப் புரிந்து கொள்கிறவள், அவனது காரண காரியங்களை எடுத்துச் சொன்னால், அதையும் சரியாகவே உணர்ந்து ஒத்துக்கொள்ளக்கூடும். ஆனாலும் பாவம்தான். திருமண இரவிலேயே இப்படி ஒரு அதிர்ச்சியை அவளுக்குத் தர வேண்டியிருக்கிறதே." என்று உள்ளூர பரிதாபப்பட்டான் நித்யா. நேரம் யாருக்காகவும் நிற்பதில்லை. அது தன் போக்கில் சமகதியில் ஊர்ந்து செல்ல இரவு வந்தது. நித்யானந்தன் உள்ளூர கவலையும் சிறு கலக்கமுமாக எதிர்நோக்கிய தனிமையும் வந்தது. பூட்டிய அறைக்குள் அலங்கரிக்கப்பட்ட பதுமையாக அவன் முன்னே நின்றாள் நந்தினி. அவளிடம் எப்படி பேச வேண்டும் என்று நித்யானந்தன் பலவிதமான அணுகுமுறைகளை யோசித்து வைத்திருந்தான். அவள் மனம் நோகாமல், அதே சமயத்தில் அவனது உறுதியை அவளுக்கு தெளிவாக உணர்த்த வேண்டும். அவன் அவளுக்கு உணர வைக்கும் விதத்தில் அவளும் அதை அப்படியே ஒத்துக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். ஒத்துக்கொண்டு அவனோடு சேர்ந்து விரதமிருந்து வெற்றி அடைய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். ஆனால் கண்ணெதிரே பேசாத பொற்பாவையாக நந்தினி வந்து நின்றபோது நித்யானந்தனுக்கு வாயடைத்து போயிற்று. அதற்காக அழகான பெண்ணைக் கண்டதும் மதிமயங்கி தன் உறுதியை கைவிட்டு விட்டான் என்று இல்லை. ஒரு பாவமும் அறியாத இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியை தர வேண்டியிருக்கிறதே என்ற பரிதாபம்தான் அவனது துன்பம். சில வினாடிகளில் மனதை திடப்படுத்திக் கொண்டு லேசான செருமலுடன், "உட்காரு" என்றான் கம்மிய குரலில் அவன். பதுமை பேசாமலே நகர்ந்து சென்று கட்டிலின் ஓர் ஓரத்தில் ஒட்டில் அமர்ந்தது. அவனும் கட்டிலின் மறு ஓரமாய் சென்று அமர்ந்தான். சிறு தயக்கத்தின் பின் ஒரு பெருமூச்செறிந்து விட்டு, "இத பாரு நந்தினி, இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்குது. ரொம்பவும் அதிர்ந்து விடாமல் அமைதியா இருந்து நான் சொல்றத கேட்கணும்." என்று பலத்த பீடிகையுடன் தொடங்கியவன், அதற்கு மேல், "எனக்கு இப்போதைக்கு திருமணம் செய்யும் உத்தேசம் கிடையாது நந்தினி. இப்போது பெற்றோரின் கட்டாயத்துக்காக உனக்கு தாலி கட்ட நேர்ந்தது. ஆனா திருமண இன்பங்களிலோ, குழந்தை, குட்டி என்று தொடர்ந்து வரக்கூடிய கடமைகளிலோ சிந்தனையை செலவழிக்க எனக்கு பிரியம் இல்ல. எனவே எனவே இப்போதைக்கு நாம வெ வெறும் நண்பர்களாகவே வாழ வேண்டும்ன்றது என் முடிவு." என்று படபடவென்று கொட்டி முடித்தான். இனி நந்தினி என்னவெல்லாம் கத்தி, எப்படியெல்லாம் ரகளை செய்யப் போகிறாளோ என்று உள்ளூர அஞ்சியபடி மனைவியை நோக்கியவன், அவனே அதிர்ந்தான். ஏனெனில் முதலில் நித்யானந்தனின் முன்னுரையின் போது அவனது பேச்சை கவனிப்பதற்கு அறிகுறியாக பார்வையை மட்டும் அவன் புறமாக, அதுவும் அவன் முகத்திற்கு அல்ல, மிகவும் லேசாக செலுத்தியிருந்தவள் இப்போது முழுமையாக அவனை நோக்கி திரும்பியிருந்தாள். கூடவே அவள் முகத்தில் அவளை கைப்பிடித்தவன் உள்ளூர அச்சத்துடன் எதிர்பார்த்த அழுகைக்கும் ஆங்காரத்துக்கும் நேர் விரோதமாக அவனால் நம்பவே முடியாதபடியாக ஆனந்தம் மலர்ந்திருந்தது. அவன் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருக்க, புன்னகையால் முகம் மலர கருவண்டு கண்களில் மகிழ்ச்சி துள்ள, "ஓ, மிக்க நன்றி. மிக மிக ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் இதுவே கோரிக்கை." என்று செம்பவள வாய் திறந்து இனிய குரலில் மிலற்றினாள் அவள். அவனுடைய மனைவி நந்தினி. அத்தியாயம் 2. நித்யானந்தன் தன் கற்பனையில் உருவாக்கியிருந்த காட்சியே வேறு. எந்த மாதிரி பெண்ணாக இருந்தாலும் அவளது முதல் இரவன்று அவளுடைய கணவன் திருமண உறவு வேண்டாம், வெறும் நண்பர்களாகவே வாழ்வோம் என்று கூறுவதை ஒப்பமாட்டாள் என்று நிச்சயமாய் நினைத்தான். அவனது ஆண்மையையே சந்தேகப்பட்டு ஆத்திரம் காட்டக்கூடும் என்று அஞ்சியிருந்தான். வாய் திறந்து அந்த உறவை வேண்ட கூசினாலும் குறைந்தபட்சம் கண்ணீர் விட்டு கதறுவாள் என்று வெகு நிச்சயமாய் நினைத்தான். ஆனால் நந்தினியோ ஆத்திரம், அழுகை, குறைந்தபட்சமாய் அதிர்ச்சி என்று கூட எதுவும் இன்றி ஆனந்தப்படவும் அவனே அதிர்ந்து போனான். அவன் கூறியதை அவள் காதிலும் மனதிலும் முழுவதுமாக வாங்கிக் கொண்டாளா என்ற சந்தேகமும் உண்டாயிற்று.
அவன் ஐயமாய் நோக்கவும் அவள் சிரித்தாள். உள்ளூர மகிழ்ச்சி குமிழியிட்ட சிரிப்பு. மெய்யாகவே எனக்கு மகிழ்ச்சி தான் சார் என்றாள் தெளிவாக. சார் வேண்டாம். நித்யா அல்லது ஆனந்தன்னு கூப்பிடு என்றான் அவன் சுருக்கமாக. மறுப்பாய் ஏதோ சொல்ல வாயெடுத்துவிட்டு ஒப்புதலாய் தலையாட்டினாள் நந்தினி. நான் ஏதோ சொல்ல வந்தேனே. ம். கேளுங்க. நி நித்யா, நீங்க கூறிய விதமான வாழ்க்கை எனக்கும் பிடித்தமே. வாழ்க்கை முழுவதற்கும்னாலும் எனக்கு அது மகிழ்ச்சியே என்றாள் குரலில் நிம்மதியுடன். எதிலோ தோற்றுவிட்ட, எங்கேயோ ஏமாந்து விட்ட உணர்ச்சி நித்யானந்தனை எங்கேயோ இடித்தது. அதைப் பிடிவாதமாக ஒதுக்கிவிட்டு, "இதன் காரணத்த நான் அறிந்து கொள்ளலாமா?" என்று மெதுவாக கேட்டான். "ஓ! நிச்சயமா" என்றாள் நந்தினி உற்சாகத்துடன். "உங்களுக்கு அத சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்குதே" என்று தன் கதையை சொல்லத் தொடங்கினாள். நித்யானந்தன் ஓரளவு எதிர்பார்க்கத் தொடங்கிவிட்டது போல, நந்தினி காதலில் சிக்கியவள். காதலன் கெட்டிக்காரன். இங்கே அங்கே ஆளை பிடித்து அவனது கம்பெனியில் பயிற்சிக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிய செட்டில் சேர்ந்து கொண்டான். ஓராண்டு கால பயிற்சி. பயிற்சி முடித்து திரும்பி வந்தால் சம்பளம் கணிசமாக உயரும். பிற்கால வாழ்க்கையை உத்தேசித்துதான் அவன் உதவி மேனேஜரிலிருந்து சேர்மன் வரை அத்தனை பேருக்கும் கூலை கும்பிடு போட்டு அந்த பயிற்சி கோஷ்டியில் சேர முயன்றதே. ம். அப்புறம் என்ன நடந்துச்சு? என்று நித்யானந்தன் குறுக்கிட்டு, தான் அந்த கோபாலனின் புகழ் பாடுவதில் இருந்து நந்தினியை திருப்ப வேண்டியதாயிற்று. ஆனால் அப்பேற்பட்ட கெட்டிக்காரனை நந்தினியுடைய தந்தைக்கு ஏனோ அடியோடு பிடிக்கவில்லை. தான் பார்த்த பையனோடு, அதாவது நித்யானந்தனோட திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என்றால், தூக்கில் தொங்கிவிடப் போவதாக மிரட்டி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்து விட்டார். கட்டாய கல்யாணம். நல்லது கெட்டது தெரியாத குழந்தை என்று மாமனார் சொன்னது இப்போது நித்யானந்தனுக்கு வேறு விதமாக ஒலித்தது. இந்த திருமண ஏற்பாட்ட மிஸ்டர் கோபாலனுக்கு தெரிவிக்கலையா? தெரிவிச்சேனே என்றாள் நந்தினி முகம் வாட. என் கையில இருந்த பணம் எல்லாத்தையும் குடுத்து வெளிநாட்டு கால் போட்டு அவர்கிட்ட தெரிவிச்சேன். ஆனா பயிற்சியின் நடுவுல திரும்பி வர்றதுன்னா, அதுவரை செலவான தொகை, போக வர டிக்கெட் எல்லாம் திருப்பி தரணும்ன்றது கம்பெனி விதி. அவ்வளவு பணத்த அவரால எப்படி கட்ட முடியும்? என்று கோபாலனுக்கு பரிந்தாள் நந்தினி. எப்படி கட்டுறதா? இங்க வாழ்க்கையே பறிபோய்கிட்டு இருக்கும்போது பணமா பெரிது? பழைய வேலையும் அதன் சம்பளமும் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் கட்டினா அப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட நேருன்றார். என்ன அப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு ஆளாக்க மனம் இல்லாம தான். ஓகே. சரி போகட்டும். எதிர்காலம் பத்தி ஏதேனும் திட்டம் உண்டா? என்று வினவினான் நித்யானந்தன். தாலி கட்டிய மனைவியிடம் முதல் இரவன்று இப்படி ஒரு உரையாடல் வேறு எந்த கணவனும் நடத்தியிருக்க மாட்டான் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் இதை தொடங்கியது அவன்தானே. எதிர்காலம் சற்றென்று அவள் முகம் இருண்டது. ஒண்ணுமே தோணல. காத்துக்கு பணியும் புள்ள போல மனச கட்டுப்படுத்திக்கிட்டு விதிக்கு பணிய வேண்டியதுதான்னு நினைச்சிருந்தேன். ஆனா மனசுல ஒருத்தர வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு பெரிய வேதனை. ஆனாலும் சகிச்சுக் கொள்றதுன்னு முடிவு கட்டியிருந்தேன். அப்படி ஒரு விதியிலிருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அதுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்றவள் எழுந்து அவன் எதிர்பாராத விதமாக அவன் முன்னே தரையில் விழுந்து பணிந்தாள். சிறு பதற்றத்துடன் அவசரமாக எழுந்தான் நித்யா. ம்ஹும். எழுந்துரு. எழு சீக்கிரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவசியமும் இல்ல. எழுந்துரு என்று கூறிய வண்ணம் குனிந்து அவளை எழுப்புவதற்காக தோள்பற்ற போனவன் சற்றென்று கையை பின்னே இழுத்துக்கொண்டு விலகிப் போனான். பழைய திரைப்படங்களின் மாமூல் முதலிரவு காட்சிதான். ஆனால் கருத்துதான் மாறிவிட்டது என்று வேடிக்கையாக நினைக்கும் போதே எங்கோ ஒரு மாதிரியாய் உறுத்தியது. என்னவென்று உள்ளே குறுகுறுத்ததை மேலே யோசிக்க மனமற்று ஒதுங்கினான். இப்போது இவள் விஷயம் முக்கியம். இவளது மனதுக்கு முழு நிம்மதியையும் வாழ்க்கையில் அமைதியையும் இப்போதைய துன்பம் விலகியது என்று தற்காலிக மகிழ்ச்சியில் இருக்கும் இவளுக்கு நிலையான இன்பத்தையும் கொடுப்பதுதான் முதன்மையான காரியம். அதற்கான வழிமுறைகளை முதலில் ஆராய வேண்டும். யோசனையோடு நந்தினியை நோக்கினான். இப்போதைய ஆனந்தம் தற்காலிகமானதுதான் என்பதை ஒருவாறு அவளும் உணர்ந்தாற்போல அவள் முகத்திலும் பழையபடி திரை விழுந்திருந்தது. இந்த திரையின் பின்னே மறைந்திருந்த வேதனையை அறிந்து கொண்டு விட்டபடியால் அவனுக்கும் மனதுக்கு கஷ்டமாகவே இருந்தது. கூடாது. இவளை இந்த துன்பம் அனுபவிக்க கூடாது. இவளை மகிழ்ச்சியோடு வாழ வைத்தே தீர வேண்டும். சற்றே யோசித்துவிட்டு, "நந்தினி" என்று அழைத்தான் நித்யானந்தன். சிறு திடுக்கலுடன் நிமிர்ந்து, "என்ன?" என்றாள் அவள். அந்த பதற்றம் தாங்காமல், "நந்தினி, நீ என்கிட்ட ஒருபோதும் பயப்பட தேவையே கிடையாது. நான் உன் நன்மைய மட்டுமே நாடுகிறவன். இத நீ முழுமையா நம்பணும் நந்தினி" என்று குரலில் உறுதியோடு நித்யானந்தன் உரைத்தான்.
ஒரு சிறு முறுவலுடன், "நம்புறேன்" என்றாள் அவள். "அடுத்து மிஸ்டர் கோபாலனும் நம்பணுமே" என்றான் நித்யா. கேள்வியாய் நோக்கியவள் உடனே விஷயம் புரிந்து, "நம்புவாரு. முழு விவரத்தையும் நானே சொல்லும்போது அவரால எப்படி நம்பாம இருக்க முடியும்?" என்று திருப்பிக் கேட்டாள் நந்தினி. கோபாலனுடைய அன்பில் அவளுக்கு இருந்த நம்பிக்கையை பார்க்கையில் நித்யானந்தனுக்கு கொஞ்சம் பொறாமை கூட உண்டாயிற்று. ஒரு காலத்தில் அவனது வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப் போகிற முகமறியாத அந்த ஒருத்திக்கு கணவனின் அன்பில் இந்த நம்பிக்கை இருக்குமா? அவள் என்ன சொன்னாலும் நம்புகிற அளவு அவனுடைய அன்பும், அதை அவள் அறிந்து வைத்திருக்கும் தன்மையும் இந்த அன்பு நாசமாக்கிவிடக் கூடவே கூடாது. அவ்வளவு நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா, பிறகு பிரச்சனைக்கே இடம் கிடையாது. என்ன செய்யலான்றீங்க? நித்யானந்தன் விளக்கினான். இந்த அறைய. இந்த அறைனா, இரவுல நம்ம தனியா தங்க நேரம் அறைனாலும் சரிதான். அந்த அறைய நம்ம ஒரு ரயில் பெட்டியா எண்ணிக்கொள்ள வேண்டும். வேறு ஒரு இடத்துல இறங்க வேண்டிய நாம 2 பேரும், விதியினால ஒரே பெட்டியில சேர்ந்து பயணம் செய்ற நிலைமை. உன் கோபாலன் பயிற்சி முடிஞ்சு திரும்பி வர வரைக்கும் இப்படியே பயணம் நடக்கட்டும். அவர் திரும்பி வந்ததும் உனக்கு நான் மணவிலக்கு தர்றேன். அப்புறமா நீ கோபாலன திரு மறுமணம் செஞ்சுக்கலாம். அதுவர இது நம்ம ரயில் பெட்டி. ஓகே? விழிகளில் நீர்த்திரையுடன் மெல்ல தலையசைத்தாள் நந்தினி. இப்படி ஒரு நல்லவனை இந்த காலத்தில் கூட காண முடிகிறதே! உலகம் முழுவதும் சல்லடையிட்டு சலித்தாலும் கூட, இவனைப் போல இன்னொரு நல்லவனை காணவே கோபாலன் இருக்கிறாரே! ஆனால் நல்ல வேளையாக அவளது குழப்பத்தை நித்யானந்தனின் பேச்சு தடுத்து நிறுத்தியது. சரி நந்தினி, கவலையும் இந்த கல்யாண கலவரமுமாக மிகவும் களைச்சு போயிருப்ப. இனி எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கு. எனக்கு ஒரு போர்வையும் தலையணையும் போதும். நீ கட்டில்ல என்று சொல்லிக்கொண்டு போனவனை அவசரமாக இடைமறித்தாள் நந்தினி. இல்ல, இல்ல. நான் தரையில படுத்துக்கிறேன். நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க என்று எழுந்தாள் அவள். இல்லம்மா, நீ பொண்ணு. மென்மை ஜாதி. சும்மாவே எத்தன நாள் மனசுல எவ்வளோ கஷ்டப்பட்டியோ! மெலிஞ்சு தெரியிற. இனியும் அல்லல் படுவானே! வசதியா மெத்தையிலேயே படுத்துக்கோ. நான் என்ன சரியான உருட்டுக்கட்ட. என்சிசில, என்எஸ்எஸ்ல எல்லாத்துக்கும் பழகியவன். தரையில படுக்கிறது எனக்கு சிரமமே இல்ல. அதற்கு மேலும் பிடிவாதமாய் மறுத்தாள் நந்தினி. எனக்காக எவ்வளோ பெரிய சகாயம் செய்றீங்க. அதுக்கு கைமாறு உள்ள வசதியும் பறிச்சு தரையில உருள விடுறதா? இந்த சிறு சுகத்த கூட தியாகம் பண்ணாம இருந்தா, அப்புறம் என் மனசே என்ன சும்மா விடுமா? சித்திரவதை செஞ்சிராதா? ப்ளீஸ் என் மன நிம்மதிக்காகவாவது தயவு செஞ்சு நீங்க தான் கட்டில பயன்படுத்தணும். என்று அவள் கெஞ்சவும், அதற்கு மேல் வாதம் செய்யாமல் விட்டுவிட்டான் நித்யானந்தன். விளக்கணைந்த பிறகு சற்று நேரம் இருவரிடமும் அரவம் இல்லை. ஆனால் அவன் தூங்கவில்லை என்பதை உணர்ந்து நந்தினி கேட்டாள். என் விஷயமே பேசிக்கிட்டு இருந்துட்டோமே. நீங்க? உங்களுக்கும் திருமணம் பிடிக்கலன்றீங்களே. ஏன்னு? உங்க சொந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறேன்னு எண்ணாவிட்டால் சொல்றீங்களா? நீங்களும் யாரையாவது என்று நிறுத்தினாள். என்னது? மூக்கை நுழைப்பதாக எண்ணுவதா? நம் விசித்திரமான உறவுல ஒருவருக்கொருவர் மறைப்பதற்கோ, ஒளிப்பதற்கோ எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் உன் போல காதல் கீதல் என்று கவர்ச்சிகரமான சங்கதி எதுவும் என் கதையில் இல்லை. பின்ன? பின்ன ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்குறியா? 2 காரணங்கள். 1 தொழிற்சாலைய விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். பல லட்சங்கள செலவு செஞ்சு எந்திரங்கள வரவழைச்சிருக்கோம். அத சரியானபடி சீக்கிரமா பொருத்துனா தான் உற்பத்திய குறிச்சபடி தொடங்குறதுக்கு எளிதா இருக்கும். அதனால இந்த எந்திர வேலை முடியும் வர வீடு, மனைவின்னு மனம் சிதறாம அதிலேயே கவனமா இருக்கணும்னு நெனச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் எந்திரம் வாங்கும் இடத்திலேயே அதை பொருத்தவும் செய்வார்கள் அல்லவா? அதுவும் பொதுவாக அவர்கள் பொறுப்பு தானே? அவங்க பொறுப்பு தான். ஆனா ஏற்கனவே முக்கால்வாசி பணம் குடுத்துறதால, கொஞ்சம் நிதானமா, அவசரம் இல்லாம வேலை செய்வாங்க. நாமும் கூட நின்னு தட்டி கொடுத்தோ, வெரட்டியோ வேலை வாங்குனா, சற்று சீக்கிரமாக முடியும். அதாவது ஆடுற மாட்ட ஆடி கறக்கிற மாதிரி என்று சின்ன சிரிப்பை சிந்தினாள் நந்தினி. அப்படியே தான் என்றான் அவனும். சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சா உற்பத்திய விரைவா தொடங்கலாம். விரைவா உற்பத்தி தொடங்கினா தானே எந்திரங்களுக்காக பேங்க்ல வாங்கிய கடனையும் சீக்கிரமா அடைக்க முடியும். இல்லைன்னா அது வேற வட்டி வட்டின்னு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் சொன்ன விதமும் குரலும் அவளை முறுவலிக்க வைத்தது. அப்புறம் அடுத்த காரணம் என்ன? அது இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன் என்றாள் நந்தினி. இஷ்டம் இல்லைன்னு இல்ல. ஆனா இந்த விஷயம் நான் யார்கிட்டயும் பேசி பழக்கம் இல்ல. அதுவும் ஒரு பெண்கிட்ட பேச கொஞ்சம் தயக்கம். அவ்வளவுதான். ஓகே சொல்றேன் கேளு. என் நண்பனுடைய அண்ணன் ஒருவர் இருக்கிறார். அவர் வடக்க பார்த்தா அவருடைய மனைவி தெக்க பார்த்துக்கிட்டு நிப்பாங்க. கருத்து ஒற்றுமைன்றது அறவே கிடையாது.
ஆனாலும் கணவன், மனைவி, 4 பிள்ளைகள். இது என்ன வாழ்க்கை சொல்லு? இருமனங்களின் சேர்க்கை தான் திருமணம் என்பது என் எண்ணம். அது இல்லாம ஆடு, மாடு போல உறவு கொள்ள எனக்கு கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. அதனால ஓரளவேனும் பழகி மனம் ஒத்த பிறகு தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றிருந்தேன். ஆனால் அப்பா அதை ஏற்கவில்லை. ஒரு காலத்துல உன் தாத்தா செஞ்ச உதவியால தான் அவர் முன்னுக்கு வந்தாராம். வெளியூர் சென்ற இடத்துல அவர் பாட்டுல நிச்சயம் செஞ்சுட்டு வந்துட்டாரு. முடியாதுன்னு மறுத்திருப்பேன். ஆனா, அம்மா உடம்பு சரியில்லாதவங்க. அப்பாவுக்கு அவமானம்டா. தாங்க மாட்டாருன்னு அளவும் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா, அப்போ மனசுல இருந்த உறுதி மாறல. ஆனா, அத நிறைவேற்றும் வழிய மாற்றிக்கிட்டேன். திருமணம் ஆகிட்டா மட்டுமே ஆடு மாடு ஆகிடணும்னு கட்டாயம் இல்லையே. சில காலம் பழகி, மனம் ஒன்றுபட்டால் மட்டுமே இல்வாழ்வுன்னு முடிவெடுத்தேன். அந்த வலிய அடியோட அடைச்சிட்டேன் போல தெரியுதே! என்றாள் அவள் குரலில் வருத்தத்துடன். ச்சே! ச்சே! அப்படி ஒண்ணும் இல்ல நந்தினி. வீணா வருத்தப்பட வேண்டாம். எப்படியும் எனக்குன்னு ஒருத்தி எங்கோ பிறந்து தானே இருப்பா. வரவேண்டிய நேரத்துல தானா வந்து சேருவா. உனக்கு இந்த திருமணத்திலிருந்து விடுதலை தந்து அனுப்பிய பிறகு, நான் ஒண்ணும் பிரம்மச்சாரியாவே இருந்துற போறதில்ல தானே! என்றான் அவன் தேறுதலாக. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றாள் நந்தினி சுருக்கமாக. இருவருமே அதன்பின் பேசவில்லை. கண்ணை மூடிக்கொண்டு உறங்க முயன்றனர். இருவர் மனதிலும் நித்யானந்தனுடைய வருங்கால மனைவி இருந்தாள். அவள் இந்த நந்தினி போல இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணியபடியே உறங்கிப் போனான் நித்யானந்தன். எத்தனையோ உருவங்களை கற்பனை செய்து பார்த்துவிட்டு, ஒன்று கூட நித்யானந்தனின் கம்பீரமான தோற்றத்துக்கு பொருத்தமே இல்லை என்று ஒதுங்கியபடியே தூங்கத் தொடங்கினாள் நந்தினி. அத்தியாயம் 3. நந்தினி கூறுவதை கோபாலன் முழுமையாக நம்புவானா என்பதை ஒரு முறைக்கு 2 தரமாக அவளிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்ட பிறகே, அந்த வீட்டில் இனி அவர்களது வாழ்க்கையை நடத்த வேண்டிய விதம் பற்றி நித்யானந்தன் விளக்கினான். பொதுவா இப்போதைக்கு நீ திருமணத்தின் போது நடந்து கொண்ட விதமே சரியா இருக்கும்னு தோணுது நந்தினி. யார்கிட்டயும் வாய விட்டுறாம, அப்ப இருந்தது போலவே பேசாம இருந்தாலே போதும். நான் அருகில இருக்கும்போது அதிகப்படி கேலி உன்ன தாக்காம பாத்துக்கிறேன். மத்த வேளைகள்ல மௌனமே சர்வார்த்த சாதகம்னு சும்மாவே இருந்துரு. இந்த கேலி தொல்லையெல்லாம் மிஞ்சினாலும் 2 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள திருமணத்துக்கு வந்த உறவினர்கள் கும்பல் எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. அப்புறம் நம்ம குடும்பம் மட்டும்தான். என்று தடையற்று சொல்லி வந்தவன், பார் நந்தினி, உன்கிட்ட இந்த ஒண்ண யாசிக்க வேண்டியிருக்குது. என்று முடிக்க மாட்டாமல் இழுத்தான். என்ன? என்ன? நீங்க என்கிட்ட யாசிப்பதா? உங்களுக்காக ஒண்ணு செய்ய குடுத்து வச்சிருக்குதுன்னா, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க? உடனே செஞ்சுர்றேன். என்று ஆர்வத்துடன் பரபரத்தாள் நந்தினி. சற்று தயங்கிவிட்டு, என் தாயார் என்றான் அவன் லேசான குரலில் கம்மலுடன். அவங்களுக்கு எப்பவுமே அவ்வளவு நல்ல ஆரோக்கியம் கிடையாது நந்தினி. அப்பாவும் நானும் என் தங்கையும் தான் அவங்க உலகம். மருமகள சில ஆண்டுகளாகவே மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்தவங்க. நம்ம விவகாரம் தெரிஞ்சா மனம் நொந்து போவாங்க. அதனால அவங்க முன்னிலையில இப்போதைக்கு நம்ம கணவன் மனைவியாவே நடிக்கணும். கொஞ்ச காலத்துக்கு தான். மிஸ்டர் கோபாலன் திரும்பி வரும் வர. அதுக்குள்ள அம்மாவின் உடம்பு பெருமளவு தேறிரும்ன்றது என் நம்பிக்கை. இல்லைனாலும் கோபாலின் வரவுக்கு பிறகு உன்னை நான் நிறுத்தி வைக்க மாட்டேன். அத்தகைய கொடியவன் அவன் அல்ல என்பதை அந்த ஒரு நாளைக்குள்ளாகவே நந்தினி புரிந்து கொண்டிருந்தாள். எனவே, அத்த அதாவது உங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? என்று விசாரித்தாள். அத்தன்னே அவங்கள கூப்பிடு நந்தினி. என்றவன் பெற்றவளைப் பற்றிய விவரம் சொன்னான். என்னன்னு குறிப்பிட்டு பெருசா சொல்றதுக்கு இல்ல. பொதுவா கொஞ்சம் பலவீனமானவங்க. காலம் கடந்து 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா தங்கை பிறந்தபோது ரொம்பவும் சிரமப்பட்டு போனாங்களாம். அதன் பிறகு நல்ல ஆரோக்கியமா தொடர்ந்து 1 மாசம் அவங்க இருந்து நான் பார்த்ததே கிடையாது. மாத்திரை, மருந்து, படுக்க எல்லாவற்றின் மேல வெறுப்பு. வேலைக்கு பார்த்து எடுத்து குடுக்கலைன்னா மருந்து அப்படியே கிடக்கும். ஓய்வெடுங்கன்னா வேணும்னே வேலை செய்வாங்க. இதற்கு மேல இயலாதுன்னு உடம்பு தள்ளும் வர செய்வாங்க. கேட்டா சும்மாவே கெடுற உடம்பு வேலை செஞ்சு தான் கெடட்டுமேன்பாங்க. நம்ம திருமண வேலையில கொஞ்சம் அதிகமாவே இழுத்துக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கண்களில் கவலையுடன் நித்யானந்தன் பேச பேச நந்தினி மிகவும் உருகிப் போனாள். கவலைப்படாதீங்க. அத்தையின் ஆரோக்கியம் இனி என் பொறுப்பு. மருந்து, உணவு எல்லாம் வேலைக்கு குடுத்து அவங்கள நல்லா பாத்துக்கிறேன். என்று அவள் உறுதி கூறவும் அவன் நன்றியோடு முறுவலித்தான். அவளுக்கு நித்யானந்தன் இன்னமும் சில கட்டுத்திட்டங்களும் விதித்தான். ஆனால் கட்டுப்பாடுகள் என்கிற அளவுக்கு கடுமையாக கூற முடியாதபடி அவற்றின் காரண காரியங்களை அவன் விளக்கியபோது அவளுக்கும் அவை நியாயமாகவே பட்டன. முதலாவதாக கோபாலனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது வாழ்க்கை முறை பற்றி பேச வேண்டாம் என்றான் நித்யானந்தன். அன்றைய முதல் காரியமாக அதை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த நந்தினிக்கு பெரும் அதிர்ச்சி. திகைத்து விழித்தவளிடம், பார் நந்தினி,
இங்க மாடியில இருக்கிற ஃபோன் கீழ இருக்கிறதோட எக்ஸ்டென்ஷன். மேல இருந்து பேசினா கீழ வேலைக்காரங்க ஒட்டு கேட்க மாட்டாங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. கீழ இருந்து பேசினாலும் அப்படித்தான். வேணும்னு வீட்டினர் யாரும் எடுத்து கேட்க மாட்டாங்கன்னாலும், தற்செயலா அதே நேரம், அதாவது நீ பேசுற நேரம், தொலைபேசி செய்ய இங்க ரிசீவர எடுத்துட்டா ஆபத்து. வெளிய போய் எஸ்டிடியோ ட்ரங்க் கால்ல போட்டு பேசுறது அபாயம் தான். இங்க அப்பாவுக்கு மதிப்பு இருக்கு. நமக்கு யாருன்னே தெரியலைனாலும், நம்ம தெரிஞ்சவங்க அங்க இருக்கக்கூடும். இன்னார் மருமக. வீட்ல ஃபோன் இருக்க, இங்க வந்து ஏன்? என்ற குறுகுறுப்புல ஏதாவது கிளப்பி விடக்கூடும் இல்லையா? என்று அவன் விளக்கவும், அது சரியே என்று அவள் தலையாட்டும்படியாகவே ஆயிற்று. சில நாட்கள் அவருக்கு அனாவசிய வேதனை தான் நந்தினி. ஆனா அதுக்குள்ள வீட்ல யாருக்கும் எந்த அதிர்ச்சியும் குடுக்கறது சரியில்லன்றதால, ஓசைப்படாம நீ ஒரு கடிதத்துல விவரம் எழுதுறது தான் நல்லதுன்றது என் அபிப்பிராயம். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. என்று கேட்டபோதும், அப்படியே தான் என்று தலையாட்டினாள் அவள். அதுபோலவே கொஞ்ச காலத்துக்கு கோபாலனைப் பற்றி எந்தவித பேச்சும், எந்தவித விவரமும் வெளியாகி விடாமல் கவனித்துக் கொள்ளும்படி அவன் கேட்டுக்கொண்டபோது, அதுவும் அவளுக்கு சரியாகத்தான் தோன்றியது. நந்தினியுடைய தந்தையே அந்த பேச்சை எடுத்து பேசினால் கூட எதையும் சொல்லிவிட வேண்டாம் என்று அவன் எச்சரித்ததும் அவளுக்கு சரியானதாகவே பட்டது. வீட்டில் தபால் உறைகள், கடிதம் எழுதும் பேப்பர்கள், அது தொடர்பான மற்றவை இருக்கும் இடத்தை காட்டிவிட்டு, மீண்டும் "எச்சரிக்கையா இரு" என்று மீண்டும் அவளை உஷார்படுத்திவிட்ட பிறகே, அன்று அவன் வெளியே கிளம்பினான். "தைரியமா இரு" என்று ஆறுதல் கூறவும் அவன் மறந்தான் இல்லை. ஆனால் அன்றைக்கே அவன் வேலையென்று கிளம்புவதை அவனுடைய தாயார் விசாலாட்சி ஆட்சேபித்தாள். "இன்னைக்கே என்னடா வேல? புதிய இடத்துல, புதிய மனிதர்கள் நடுவுல நந்தினிக்கு எப்படி இருக்கும்?" என்று கூறி மகனைத் தடுத்தாள். "அப்படி பார்த்தா, இந்த வீட்ல நான் தான் அவளுக்கு புது மனுஷன். நீங்க எல்லாரும் அவள முன்பு கூட ஒரு தரம் போய் பார்த்துருக்கீங்க. அதனால நீங்க அவளுக்கு என்ன விட பழகிய சொந்தக்காரங்க." என்று சிரித்த முகமாகவே சமாளிக்க முயன்றான் மைந்தன். "என் பிள்ளை புத்திசாலின்னு இதுவரை நினைச்சிருந்தேனே. அட மக்கு பையா! இந்த 24 மணி நேரத்துல உன்னோட ஒப்பிடும்போது உலகம் முழுவதும் அவளுக்கு அந்நியன் தான். வேணும்னா அவகிட்டயே கேட்டுப் பாரு." விசாலாட்சி கேலிக் குரலில் கூறவும் நந்தினிக்கு மனதுக்கு கஷ்டமாகிவிட்டது. அவனும் அந்நியனே அல்லவா? இதை நினைக்கும்போது நித்யானந்தனுக்கு எப்படி இருக்கும்? பாவம் என்று தாலி கட்டியவனை எண்ணி அவள் மனம் பரிதாபப்பட்டது. மனைவியின் பக்கம் லேசாக ஒரு பார்வையை செலுத்திவிட்டு, "உங்க மகனும் புத்திசாலிதான். அதேபோல உங்க மருமகளும் அறிவுல குறைஞ்சவ இல்லம்மா. எதெது முக்கியம், எதெது முக்கியம் இல்லன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ சம்மதத்தோட தான் கிளம்புறேன்." என்று புன்னகை புரிந்தான் மகன். "என்னவோ உன் விருப்பம். மாலையில உன் மாமனார் வரதா சொன்னாரு. மறு வீட்டுக்கு அழைக்கணும்னாரு. அவரோட 10 நாள் இருக்கணும்னு கேட்டாரு. அதெல்லாம் திட்டமிட வேண்டாமா? நீ பாட்டுக்கு வேலைன்னு கிளம்பிட்டா அவர்கிட்ட என்ன சொல்றது?" என்றாள் தாயார் விடாமல். "யார்? நானா? 10 நாளா? முடியாத காரியம். அங்க எந்திரம் வந்து இறங்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன உதிரி பாகம் வர சரிபார்க்கணும். இந்த நேரம் 10 நாள் வெளியூர்லயா? நடக்காத காரியம்." என்றான் நித்யானந்தன் தீர்மானமாக. "ம்ஹும். அத நீ சொன்னா ஆயிற்றா? நந்தினிக்கு அவ வீட்டுக்கு போக ஆசையிராதா? பிறந்த வீட்ல? வேணும்னா அவ மட்டும் அங்க போய் 10 நாள் இருந்துட்டு வரட்டும். நான் இங்கிருந்து அசைய முடியாது." என்றான் மகன் இலக்கமின்றி. "உதவிலும் பேசுற அழகா இது? கல்யாணம் ஆன பிறகு முதல் தடவையா மாப்பிள்ளையும் பொண்ணுமா சேர்ந்து போகாம அவள தனியா அனுப்புறதா? யாராவது கேட்டா சிரிக்கப் போறாங்க." என்றாள் விசாலாட்சி சற்று கோபமுற்று. கணவன் முகம் சுளிக்கவும் அவசரமாக நந்தினி குறுக்கிட்டாள். "எனக்கு இப்ப அங்க போகணும்னு இல்ல அத்த. அங்க எனக்கு என்ன அம்மாவா இருக்காங்க? நாங்க 2 பேரும் அங்க போய் தனியா இருக்கிறத விட, இங்க உங்களோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். வேணும்னா அப்பாவ இங்கேயே சில நாட்கள் தங்கி போக சொல்லலாம்." என்றாள் இனிய குரலில். கைதட்டினான் நித்யானந்தன். "சொன்னேன் இல்லையா? நந்தினி கெட்டிக்காரின்னு. பாருங்க, என்ன அழகா விடை கண்டுட்டா." என்று பெருமிதப்பட்டான். விசாலாட்சிக்கு உள்ளூர பூரிப்புதான். இங்கு புகுந்த வீட்டிலேயே இருப்பதே மேல் என்று விட்டாளே மருமகள். ஒரு மாமியாருக்கு இதைவிட பெருமை என்ன இருக்கிறது? ஆனாலும் அப்படி இல்லடா. மறுவீடு போறதுன்றது ஒரு சம்பிரதாயம். நந்தினியுடைய அப்பா எவ்வளவு ஆசையா மகளையும் மருமகனையும் எதிர்பார்க்கிறாரோ. பாவம் என்றாள் நியாய புத்தியோடு. நித்யானந்தன் பேசாதிருக்க, "அப்பா கிட்ட நான் சொல்றேன் அத்த. இப்ப அவசர கோலமா கிளம்பி சென்று, ஓடு ஓடுன்னு ஒரே நாள்ல திரும்புறத விட, வேலை முடிஞ்ச பிறகு வந்து நிதானமா 10 நாள் தங்குறதா சொன்னா, அப்பா சரின்றுவாரு." என்றாள் மருமகள். பின்னர் அவளைப் பெற்றவரும் அதுவே சரி என்று ஒத்துக்கொண்டார். கூடவே, "உனக்கு இங்க மனம் ஒட்டிருச்சுன்னா, எனக்கு வேற என்னடா வேணும்?"
என்று கண்ணை துடைத்துக் கொண்டபோது உதட்டை கடித்துக்கொண்டு பேசாதிருந்தாள் மகள். உண்மை தெரியும்போது இவர் என்ன சொல்லக்கூடும்? தேனிலவு பிரச்சனையையும் இதே போலவே தள்ளிவிட்டான் நித்யானந்தன். தேனிலவு எங்க சொந்த விஷயம். கடமை முடிஞ்சதும் கழிப்ப நாடலாம்னு இருவருமே முடிவு செஞ்சிருக்கோம். இதுக்கு மேல ப்ளீஸ் ஆள விடுங்க என்று மற்றவர் வாயை அடைத்து விட்டான். பின்னொரு காலத்தில் அவன் மனம் விரும்பி மணக்கும் பெண்ணுடன் அவனாகவே ஆசையும் அவசரமுமாக தேனிலவுக்கு போவான் என்று எண்ணிய போதே நந்தினிக்குள் ஏதோ நெருடியது. இதில் ஒருத்தலுக்கு என்ன இருக்கிறது? அவளும் தான் அப்போது கோபாலனோடு எங்கே வேண்டுமானாலும் போவாளே என்று பிடிவாதமாக அதையே எண்ணி மனதை சீர் செய்ய முயன்றாள் அவள். ஆனால் என்னவோ அவளுக்கு அதில் அப்படி ஒன்றும் உற்சாகம் பிறப்பதாக இல்லை. நித்யானந்தனும் அவனுடைய தகப்பனாரும் வெளியே சென்றதும் மாமியாரையே ஒட்டிக்கொண்டு அவள் பின்னாலேயே அலைந்தாள் நந்தினி. கணவன் காட்டிக் கொடுத்திருந்தபடி மாத்திரை மருந்து, காம்ப்ளான், ஜூஸ் என்று நேரப்படி மாமியாருக்கு கொடுக்கவும் மறக்கவில்லை. சமையலுக்கு ஆள் இருந்தபோதும் சில முக்கியமான ஐட்டங்களுக்கு செய்முறையும் அளவும் சொல்லி செய்து வரும்போது உப்பு பார்த்தாள் விசாலாட்சி. இந்த சுவைதான் நித்யாவுக்கு பிடிக்கும். அவன் அப்பாவுக்கும் அப்படித்தான் என்று மருமகளிடம் கொடுத்து சுவை கண்டு கொள்ள செய்தாள். காலம் காலமாய் மகனுக்கு செய்து போடுவாள் என்ற நம்பிக்கையில் அல்லவா சொல்கிறாள். பாவம் என்று கழிவிரக்கம் கொண்டாள் நந்தினி. பிராயச்சித்தம் போல முடிந்தளவு மாமியாருக்கு உதவியாக இருந்தாள். விருந்தினர் எல்லாம் கிளம்பி செல்கிற வரையில் நந்தினியால் கோபாலனுக்கு கடிதம் எழுத முடியவில்லை. ஒருவரோடு நேரில் முகம் பார்த்து அவரது மனநிலையை ஊகித்து பேசுவது ஒன்று. முகம் பாராமல் தொலைபேசியில் குரல் வேறுபாட்டிலிருந்து நாம் சொல்வதை அடுத்தவர் கேட்கும் விதத்தை உணர்ந்து மேலே பேசுவது கூட பரவாயில்லை. ஆனால் இப்போது கோபாலனுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை கடிதம் மூலம் தெரிவிப்பது பற்றி அவள் மிகவும் யோசிக்க வேண்டியிருந்தது. கோபாலன் அவளிடம் மிக அதிகமாக அன்பு கொண்டிருப்பவன்தான். அதில் அவளுக்கு ஐயமே கிடையாது. அவளை உயிருக்கும் மேலாக நேசிப்பவன் அவன். உனக்காக உயிரையும் விடுவேன் என்று எத்தனையோ தரம் சொல்லியிருக்கின்றான். அவள் சற்று முகம் வாடினால் கூட பொறுக்க மாட்டான். அவளுக்காக மட்டுமல்ல, அவளுடைய தந்தைக்காக கூட ரொம்பவும் உருகுவான். உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதன்பாங்க. கைக்கும் வாய்க்குமா உன் அப்பா ஏன் இந்த நிலங்கள கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாரு? இப்போ நிலத்துக்கு நல்ல விலை கிடைக்கும். பேசாம இத வித்துட்டு வரும் பணத்த வட்டிக்கு விட்டா நல்ல வருமானம் கிடைக்கும். இப்படி இரவு பகல் என்றில்லாம வயக்காட்டுக்கும் வாழைத்தோட்டத்துக்குமாக அலைச்சு உடம்ப கெடுத்துக்காம நம்மோடு சேர்ந்து இந்த வட்டி பணத்த இஷ்டம் போல செலவு செஞ்சுக்கிட்டு ராஜா மாதிரி வாழலாமே என்று யோசித்து அவரது சுகவாழ்வுக்கும் வழிவகை சொல்வான். இப்போது கூட திருமண விவரம் சொன்னபோது கூட அப்பா இப்படியே தான் சேற்றிலேயே உழன்று சிரமப்பட்டு கொண்டேதான் இருக்கப் போகிறாரா என்று முதலில் அவரைத்தான் மிக அக்கறையோடு விசாரித்தான். அவளுடைய தந்தையிடம் கூட அவ்வளவு அன்பு அவனுக்கு. கையில் பணம் இல்லாத குறை. அவனால் திரும்பி வர முடியாமல் போயிற்று. பாவம், நந்தினிக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவளை அடியோடு இழந்துவிட்டோம் என்று மிகவும் வருந்திக் கொண்டுதான் இருப்பான். அது நிச்சயம். ஆனால் விவகாரத்து, மறுமணம் என்பதையெல்லாம் அவன் எப்படி ஏற்பானோ என்று அவளுள் கொஞ்சம் குழப்பம். அவள் ஒரு கன்னியாகவே இருந்து அவனுக்காக காத்திருப்பது உண்மை என்றாலும், உலகத்தின் பார்வையில் நந்தினி நித்யானந்தனோடு வாடுகிற அவனுடைய மனைவி அல்லவா? மற்றவர்களின் இந்த அபிப்பிராயத்தை துச்சமாக கருதி அவளை ஏற்கும் திடம் அவனுக்கு இருக்குமா? ஏனெனில் யாரும் தன்னை தவறாக எண்ணிவிடக்கூடாது என்பதில் அவன் மிகவும் கவனமாக இருப்பான். ஆனால் உனக்காக இந்த உலகத்தையே உதைத்து தள்ளிவிடுவேன் என்றும் கூறியது உண்டு. அதுவும் அவள் அவனுடைய நந்தினியாகவே அவனுக்காகவே காத்திருக்கிறாள் என்கையில் கோபாலன் வேறு எதையும் பெரிதாக நினைக்க நியாயம் இல்லை. எப்படி எழுதுவது என்று பலமுறை யோசித்துவிட்டு நடந்ததை அவளது முதலிரவு கதையை அப்படியே கோபாலனுக்கு எழுதினாள் நந்தினி. வேறு யாரிடமும் கொடுக்க அஞ்சி நித்யானந்தனிடமே அதை தபாலில் சேர்க்கும்படி வேண்டினாள். அவனும் காரணம் உணர்ந்து குட் என்று மெச்சுதலுடன் கடிதத்தை வாங்கி சென்றான். அப்படி என்ன புராணம் எழுதின? தபால் ஆபீஸ்ல ₹20 வாங்கிட்டாங்களே என்று கேலி போல கேட்டான் அவன். கேலி என்றே வெட்கமாய் முறுவளித்தவள் அவன் பதிலுக்காக நிற்கவும் சற்று திகைத்து கடித விவரம் சொன்னாள். அதன் பிறகே சரிதான் என்று அகன்றான் நித்யானந்தன். இப்போது கடிதம் கிளம்பியிருக்கும். இப்போது கோபாலனின் இருப்பிடம் சென்றிருக்கும் என்று முதலில் ஆவலோடு எண்ணியவளுக்கு குடும்ப பொறுப்புகள், மாமியாரை கவனிப்பது, கணவன் வரும்போது அவனது தேவைகளை பார்ப்பது என்று கவனம் கலையலாயிற்று. பள்ளி நேரம் போக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அண்ணி அண்ணி என்று நாய்க்குட்டி போல ஒட்டிக்கொண்டு அலைந்த நாத்தனார் வேறு.
எனவே கோபாலன் நினைவாகவே இருப்பதற்கு அவளுக்கு நேரம் இல்லாது போயிற்று. கடிதம் எழுதி 1 மாசம் ஆகுதே! மிஸ்டர் கோபாலனின் பதில என்கிட்ட சொல்ல மறந்துட்டியா? என்று நித்யானந்தன் வினவிய பிறகுதான், கடிதம் எழுதி முழுதாக 30 நாட்கள் மறைந்தும், கோபாலனிடமிருந்து பதிலே வரவில்லை என்பதை உணர்ந்து துணுக்குற்றாள் நந்தினி. ஏன் பதில் வரல? கடிதம் கிடைத்திருந்தால் கோபாலன் கட்டாயம் பதில் எழுதியிருப்பான் என்பது அவளுக்கு நிச்சயம். கடிதம் எப்படி கிடைக்காமல் போகும்? கணத்தில் தோன்றிய சந்தேகத்துக்காக தன் மீதே கோபமுற்று, தண்டனையாக கண்ணில் நீர் வர தன் தலையில் ஓங்கி ஒரு தரம் கொட்டிக்கொண்டாள். நித்யானந்தனைப் போல ஒரு நல்லவனைப் போய், அவன் கடிதத்தை தபாலில் போடாமல் ஏமாற்றிவிட்டானோ? என்று அது ஒரு கணமே என்றாலும் எண்ணுவது எவ்வளவு பிசகு! பஞ்சமா? பாதகமல்லவா? தபாலில்தான் கடிதம் என்னவோ ஆகிவிட்டது என்று முடிவு செய்து, இன்னும் ஒரு கடிதம் எழுதி மீண்டும் நித்யானந்தனிடமே கொடுத்தாள் நந்தினி. இந்த கடிதத்துக்கு விரைவிலேயே பதில் வந்தது. வந்த பதில் அவள் தலையில் வெண்தணலை வாரிக் கொட்டியது. அத்தியாயம் 4. கோபாலனிடமிருந்து பதில் ஏதும் வராததன் காரணம், அவனுக்கு தன் கடிதம் கிடைக்காததுதான் என்று எண்ணியே, நந்தினி அவனுக்கு அடுத்த கடிதத்தை எழுதினாள். ஆனால் அவளது முதல் கடிதத்தை படித்த பிறகும் அவன் அதை அலட்சியப்படுத்தியே பதில் எழுதவில்லை என்பதை கோபாலனின் கடிதம் முதலிலேயே தெளிவுறுத்தியது. மொட்டையாக, 1 மாதம் முன்பாக உன் முதல் கடிதமும் இப்போது உன் 2வது கடிதமும் கிடைத்தன என்று கோபாலன் தொடங்கியிருந்த பாணியிலேயே அவள் திகைத்துப் போனாள். அவளது முதல் கடிதமும் அவனுக்கு சரியான நேரத்தில் கிடைத்துதான் இருக்கிறது. பின்னே அவன் ஏன் பதிலே எழுதவில்லை? அதில் அவள் எவ்வளவு முக்கியமான விஷயம் எழுதியிருந்தாள்? இழந்த பார்வையை மீண்டும் பெறுவது போல? இல்லை, இது அதைவிட முக்கியம். போய்விட்ட உயிர் திரும்பிய விவரம் அல்லவா எழுதியிருந்தாள்? அதை எப்படி அவனால் அலட்சியம் செய்ய முடிந்தது? எப்படி முடிந்தது? என்பதை அவனது கடிதம் மேலே அவளுக்கு விளக்கியது. முதலில் நந்தினியை கோபாலன் மணக்க முடிவு செய்ததன் காரணம் அவளது அழகு மட்டும் அல்லவாம். அவளது தகப்பனாரின் நிலப்புலன்களை விற்றால் வரக்கூடிய பெரும் பணம்தான் முக்கிய உந்துதலாம். ஒரு சாதாரண மாத சம்பளக்காரனுக்கு அவ்வளவு பணம் மொத்தமாய் கிடைக்க வாய்ப்பு இருந்தால் அதை விடுவது முட்டாள்தனம் அல்லவா? ஆனால் அந்த முக்காள் கிழவன் கடைசி காலம் வரை நிலத்தையே கட்டிக்கொண்டு அழுவான் என்று ஆனதால்தான் அவன் பிழைப்புக்கும் வசதிக்கும் வேறு வழி தேடி இந்த வெளிநாட்டு பயிற்சியை பிடித்ததே. இனி திரும்பி வரும்போது வெளிநாட்டு பயிற்சியால் வருமான உயர்வும் ஃபாரின் ரிட்டர்ன் என்ற பெயரால் பணத்தோடு வரும் பெண் கிடைக்கவும் அவனுக்கு நல்ல வாய்ப்பிருக்கிறதாம். அதனால் நீ என்னவோ உலக மகாஅழகி என்றும் இங்கே நான் உனக்காக ஏங்கிக் கொண்டு இருப்பதாகவும் முட்டாள்தனமான கற்பனையில் வாழ வேண்டாம் என்று ஓங்கி பலமாக அவள் தலையில் ஒரு குட்டு வைத்தவன் மேலும் தொடர்ந்தான். திருமணம் என்று ஆன பிறகு இருவர் மட்டுமாக தனியறையில் இரவை கழித்துக்கொண்டு நண்பர்களாக வாழுவதாக கூறுவதை நம்பும் அளவுக்கு அவன் அடிமடையன் அல்லவாம். சேற்றில் உழலும் அவன் பட்டிக்காட்டு தகப்பன் புத்தி மகளுக்கும் இருந்து ஒரேடியாக திரும்பிக் கொண்டு விடுவாளோ என்ற பயத்தினால் மட்டுமே முன்பு கோபாலன் வெகு சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தொடாமல் இருந்தானாம். அது எவ்வளவு சிரமம் என்பது அவனுக்கு தெரியுமாம். அப்படி இருக்க, இங்கு லைசென்ஸ் உள்ளவன் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருப்பதாக சொல்வது கேழ்வரகில் நெய் வடிகிற கதைதானாம். அடுத்தவனை காதலித்தவள் என்று தெரிந்துவிட்டதால் குடும்பத் தலைவியாக அவளை ஏற்க நித்யானந்தனுக்கு மனமில்லையாம். ஆசைக்கு அனுபவித்துவிட்டு கோபாலன் தலையிலேயே மீண்டும் அவளை கட்டிவிட்டு குடும்பத்துக்கு ஏற்ற இன்னொருத்தியை மணந்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறானாம். ஆனால் அவனது எச்சிலை ஏந்தி உண்ணும் அளவுக்கு கோபாலன் பிச்சைக்காரனாகி விடவில்லையாம். அவனுக்கு வேறு நல்ல வளமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறதாம். இதில் ஒன்றே ஒன்றுதான் அவனுக்கு வருத்தமாம். நந்தினி இப்படிப்பட்டவள் என்று முன்பே தெரிந்திருந்தால் அவளோடு எவ்வளவோ இன்பமாய் பொழுதை கழித்திருப்பானாம். ஏமாந்து போய் விட்டுவிட்டோமே என்பது மட்டும்தான். ஆனால் சிந்திய பால் மாதிரி அது முடிந்த கதை. வருத்தப்பட்டு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாத விஷயங்களைப் பற்றி எண்ணி பார்ப்பது கூட வீணான நேர விரயம். இப்போது இந்த கடிதத்தை எழுதுவதில் கூட நேரத்தை வீணடிக்க அவனுக்கு விருப்பம் இல்லைதானாம். ஆனால் அவளது முதல் கடிதத்திற்கு அவன் பதில் எழுதாததன் குறிப்பை உணர்ந்து அவனது மனநிலையை ஊகித்து நாகரிகமாக ஒதுங்கிக் கொள்ளும் அளவு நந்தினிக்கு அறிவோ சுரணையோ இல்லாமல் அடுத்தொரு கடிதம் அவள் எழுதியதாலேயே இப்படி முழு விவரங்களையும் விளக்கி எழுதும்படி ஆயிற்றாம். இதுவே அவனது கடைசி கடிதம் என்று அவள் அறிய வேண்டுமாம். இன்னமும் அவனை அட்டையாய் ஒட்டிக்கொள்ள முயன்றால் பிறகு அவள்தான் அவமானப்பட நேரிடுமாம். இந்த எச்சரிக்கையுடன் கோபாலன் கடிதத்தை முடித்திருந்தான். அவளை எவ்வளவு இழிவாக எண்ணியிருக்கின்றான்!
அவளை விட நித்யானந்தனை பற்றி எவ்வளவு கேவலமாக மதிப்பிட்டிருக்கின்றான். இத்தனைக்கும் நித்யானந்தன் என்கின்ற மாமேருமலையின் முன் அவனது காலில் ஒட்டிய தூசியிலும் அற்பமானவன் அவன். ஓராண்டு காலம். முழுமையாக 12 மாதங்கள் இவனை நேசிப்பதில் நந்தினி வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறாள். ஓர் அழகான காட்சியைக் கண்டால் கூட, கோபாலன் கண்டு அனுபவிக்க முடியாத காட்சியை தான் மட்டும் ரசித்து மகிழ்வதா என்று திரும்பிப் பாராமல் அகன்று விடுவாள். எப்பேர்ப்பட்ட முட்டாள்தனம்! இருந்திருந்து இப்படி ஒரு புழுவை அவள் எப்படி நேசித்தாள்? அருகதையற்ற இவனுக்காக. சிறுவயதிலேயே அன்னையை இழந்தவளை, தாயுமானவரை தனியே நின்று பேணி வளர்த்த பெற்றவரிடம் எப்படியெல்லாம் எதிர்த்துப் பேசினாள்? அவள் வாழ்வை நாசமாக்கிய வில்லன் என்றாளே! அவரோடு சரியாக பேசுவதையே நிறுத்தினாளே! இன்னொரு தாரம் கொண்டால் மகள் அல்லலுறும்படி நேரக்கூடும் என்ற ஒரே காரணத்துக்காக, சுற்றமும் நட்பும் எவ்வளவோ வற்புறுத்தியும் ஒத்துக்கொள்ளாமல், இல்வாழ்வைத் துறந்து தியாகம் புரிந்தவருக்கு எவ்வளவு பெரிய நியாயம் செய்துவிட்டாள்! இதற்கெல்லாம் அவளுக்கு என்னென்ன தண்டனை காத்திருக்கிறதோ? காத்திருப்பதென்ன? இப்போது நெஞ்சுக்குள் எரியும் இந்த தீயை அவளுக்கு தண்டனை தானே! இந்த அவமானத்தை நித்யானந்தனிடம் அவன் முகத்தைப் பார்த்து எப்படி சொல்வது? நந்தினியின் நெஞ்சுக்குள் திக்கென்றது. கடவுளே! இதை அவள் அவனிடம் சொல்ல முடியாது. சொல்லாமலே இருப்பதும் சாத்தியமல்லவே! கடிதம் வந்ததா என்று கேட்கும்போது பதில் சொல்லியாக வேண்டுமே! எவ்வளவு கேவலம்! வேண்டும். அவளுக்கு நன்றாக வேண்டும். ஒரு கணம் என்றாலும் ஒரு உத்தமனை சந்தேகப்பட்டாள் அல்லவா? அவளுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். தன்னைத்தானே நொந்து கொள்வது தவிர வேறு ஒரு வழியும் காணாமல் நந்தினிக்கு அழுகைதான் முட்டிக் கொண்டு வந்தது. தன் அவலத்திலேயே உழன்று கொண்டு இருந்ததில் மற்ற எல்லாம் மறந்து போயிற்று. "அண்ணி, என்ன செய்றீங்க? அம்மா உங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க" என்று வித்யா கதவை தட்டிய பிறகுதான் நந்தினிக்கு சுற்றுப்புறம் நினைவு வந்தது. சாப்பிட என்றால் மணி 1. அரை நாள் பள்ளி முடிந்து வித்யா வந்தாயிற்று. நித்யானந்தனுக்கு சாப்பாடு அனுப்பியாயிற்றோ என்னவோ! அவனுக்கு புதுவிதமாய் மீன் புட்டு செய்து அனுப்ப நினைத்தாளே! ஒன்றையும் கவனியாமல் அவள் பாட்டில் நிம்மதியாக நிம்மதியாக அல்ல, வேதனையோடு அழுது கொண்டு இருந்து விட்டாளே! அவசரமாக எழுந்து, "இதோ வரேன்" என்று உரைத்தவாறு கதவை நோக்கி நடந்தவள் தயங்கி நின்றாள். குரல் இப்படி ஞஞன நமன போடுகிறதே! குரலைப் போலவே முகத்தையும் அழுகை பாதித்திருக்கும் அல்லவா? குனிந்து பார்த்தால் கழுத்து சேலை வரை கண்ணீர் நனைந்திருந்தது. இதை சீர் செய்யாமல் வெளியே போக முடியாது. தொண்டையை செருமி முடிந்தவரை இயல்பான குரலில், "நீ போய் அத்தையோட சாப்பிடத் தொடங்கு வித்யா. நான் இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன்" என்று கூறி நாத்தனாரை அனுப்பினாள். அவள் சரியென்று அகலவும் ஓடி சென்று கண்ணாடியில் முகத்தைப் பார்த்தாள். இமை தடித்து, கண் சிவந்து, நிச்சயமாய் மாமியார் என்னவென்று கேட்டு பதறப்போகிறாள். ஓடி சென்று நன்றாக குளிர்நீர் அடித்து முகத்தை கழுவி துடைத்து, பார்த்து பார்த்து மேக்கப் செய்த பிறகும் அழுததன் அடையாளங்களை அடியோடு மறைக்க முடியவில்லை. அவள் அஞ்சியது போலவே விசாலாட்சி மருமகளை பார்த்ததுமே என்னதென்று விசாரிக்கத் தொடங்கினாள். சளி பிடித்திருப்பதாக சொல்லி அவள் ஒருவாறு சமாளிக்கும் போது, நல்ல வேளையாக சமையல்காரம்மாள் வந்தாள். அவள் கீழே வரவில்லை என்றதும் தானாகவே சின்னவருக்கு சாப்பாடு அனுப்பிய விவரம் சொன்னவள், அவள் பங்குக்கு நந்தினியின் உடல்நலம் குறித்து விசாரித்துவிட்டே போனாள். மாமனாருக்கு அன்று வெளியே சாப்பாடு. எனவே அதற்கு மேல் தன் தோழி ஒருத்தியின் சுடிதாரில் செய்திருந்த பூவேலை பற்றிய வித்யாவின் வளவளப்பினூடே மூவருமாக உணவருந்தினார்கள். மற்ற இருவரும் உண்ண மாமியாரின் கவனத்தை தன்புறம் திருப்பிய வித்யாவின் பேச்சுக்கு உள்ளூர நன்றி செலுத்தியபடியே உண்டேன் என்ற பெயருக்கு உணவை குறித்தாள் நந்தினி. சாப்பாட்டு மேஜையிலிருந்து எழுந்ததுமே ஓய்வு எடுக்கும்படி மருமகளை அனுப்பி வைத்தாள் விசாலாட்சி. நல்லதாயிற்று என்று மீண்டும் தனிமையில் கண்ணீர் பெருக்கலானாள் நந்தினி. கோபாலன் தன்னை ஒதுக்கிவிட்டான் என்பதை விட, இருந்திருந்து இவனைப் போய் நேசித்தோமே! இவனுக்காக தந்தையை எதிர்த்தோமே! என்ற ஆற்றாமைதான் அதிகமாக அவளை வருத்தியது. எல்லாவற்றையும் விட நித்யானந்தனிடம் கோபாலனைப் பற்றி பேசியதுதான் அவளது மூடத்தனத்தின் சிகரம் என்றே எண்ணினாள். ஏற்கனவே நித்யானந்தனோடு உடனடியாக திடுமென உறவை நாடவில்லை. கொஞ்ச காலம் நண்பர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அவனே விரும்பினான். இவள் மட்டும் தன் திருவாயை மூடிக்கொண்டு இருந்திருந்தால், அவன் குறிப்பிட்ட காலம் முடியும் முன்பே கோபாலனின் சாயம் வெளுத்திருக்கும். அவளும் மனதிலிருந்து அவனை ஒதுக்கியிருப்பாள். இதெல்லாம் சத்தமில்லாமல் நடந்து நித்யானந்தனைப் போல ஒரு நல்லவனோடு வாழும் பாக்கியமும் அவளுக்கு தானாக கிட்டியிருக்கும். திடுமென அதிர்ந்து போய் நிமிர்ந்து அமர்ந்தாள் நந்தினி. நித்யானந்தனோடு வாழும் பாக்கியமா? பாக்கியம்தான். நித்யானந்தனோடு அவனுடைய மனைவியாக வாழ்வது
எந்த பெண்ணுக்கும் பாக்கியம்தான். ஆனால் அவளுக்கு? நந்தினி இன்னொருவனை காதலித்தவள் ஆயிற்றே. அவள் நித்யானந்தனோடு வாழ்வதை பேறு என்று எப்படி எண்ணலாம்? பேசாமல் இருந்து அப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று எப்படி ஏங்கலாம்? ஏக்கம்தான். ஐயோ! மடத்தனமாய் நடந்து விட்டோமே! என்று சர்வ நிச்சயமாய் மனம் ஏங்கத்தான் செய்கிறது. இப்படி மாற அவள் மனம் என்ன பச்சோந்தியா? நந்தினி மிகவும் குழம்பிப் போனாள். கலங்கியும் போனாள். கோபாலனை பதர் என்று எளிதாக அவளால் ஒதுக்க முடிந்தது. அவனுக்காக தந்தையை எதிர்த்ததை எண்ணி மிகவும் வேதனைப்பட்ட போதும் அதை அவளால் சகிக்க முடிந்தது. ஆனால் நித்யானந்தனிடம் முன்பு சொன்னதையும் இப்போது சொல்ல வேண்டியிருப்பதையும் எண்ணி பார்க்கும்போதுதான் அவளால் தாங்க முடியவில்லை. திருமணத்தன்றே கணவனிடம் இன்னொருவனை காதலிப்பதாக ஜம்பம் அடித்துவிட்டு, இப்போது போய் காதலன் கை கழுவி விட்டான். நானும் அவனை மறந்துவிட்டேன். இனி நாம் இருவரும் குடும்பம் நடத்தலாம் என்று அவனிடம் கூற முடியுமா? அவள் மனம் மாறியிருக்கலாம். ஆனால் அவனுக்கும் மனம் என்று ஒன்று உண்டல்லவா? மாற்றானை விரும்புவதாக சொன்னதும் அவளது விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து காதலனோடு சேர்த்து வைக்க நடவடிக்கை எடுத்தவன். அவளை அடுத்தவன் உடமையாக ஒரு அந்நிய பெண்ணாகத்தான் கருதியிருப்பான். நிச்சயமாக அப்படித்தான் எண்ணியிருக்க வேண்டும். மற்றபடி இந்த 1 1/2 மாதங்களாக இரவில் தனியேதானே இருக்கிறார்கள். தவறாக ஒரு பார்வை அவனிடம் கண்டதுண்டா? கிடையாதே. நித்யானந்தன் நல்லவனே. அதில் ஐயத்துக்கு இடமே கிடையாதுதான். ஆனால் அவனது நடத்தை மனைவியை அடுத்தவளாக காட்டுவதும் உண்மையே. அதிலும் தப்பு ஏதும் கிடையாதுதான். கூடவே இதற்குள் அவன் மனம் வேறு எந்த பெண்ணிடமாவது படர்ந்தும் இருக்கலாமே. இந்த நிலையில் அவனிடம் சென்று இடைப்பட்டதை மறந்தும் நாம் இருவரும் இணைந்து வாழலாம் என்று சொல்வது எவ்வளவு கேவலம்! முதலில் நித்யானந்தன் என்ன நினைப்பான்? கோபாலன் கை கழுவி விட்டதால் நம்மிடம் வந்து நிற்கிறாள் என்று எண்ண மாட்டானா? இல்லாவிட்டாலும் இன்னொருவனை நேசித்தவளை மனைவியாக ஏற்க அவனுக்கு பிடிக்காவிட்டால்? கோபாலன் ஏதோ எழுதியிருந்தானே, எச்சிலை உண்ணும் பிச்சைக்காரன் என்று. அதுபோல எண்ணி அருவருத்து விட்டாள்? சட்டென்று உச்சி முதல் உள்ளங்கால் வரை கன்றி சிவந்து குன்றிக் கூசிப் போனாள் நந்தினி. கூடாது. அந்த மாதிரி ஓர் எண்ணம் அவனுக்கு தோன்றுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது என்று தீர்மானித்தாள் நந்தினி. நித்யானந்தன் உடனான வாழ்வு பற்றி குறிப்பாய் உரைப்பது கூட நிச்சயமாய் கூடாது. சொல்லப்போனால் இந்த கடிதம் பற்றி அவனிடம் எதை சொல்வதும் தவறு என்ற முடிவுக்கே நந்தினி வந்து சேர்ந்தாள். ஏனெனில் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுக்காமல் அவளை இங்கிருந்து வெளியேற்றும் அளவுக்கு அவள் கணவன் கல் நெஞ்சன் அல்ல. அவளுடைய தந்தையிடம் கிராமத்தில் பாலாவெட்டியாக சென்று வசிப்பது கொடுமை என்பதை அவன் அறியாதவன் அல்ல. அவளது போக்கிடமற்ற நிலை புரிந்து இங்கேயே இரு, இப்படியே வாழலாம் என்றுதான் அவன் சொல்லுவான். ஆனால் அப்படி அவன் கழுத்தில் கட்டிய கல்லாக இருந்து அவன் வாழ்வை பாழாக்க நந்தினிக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு அநியாயம் அவனுக்கு செய்தால் பிறகு அவள் மனித பிறவியே அல்ல, அதற்கு லாயக்கற்றவள் ஆகிவிடுவாள். எனவே எப்படியும் கடிதத்தின் சாராம்சத்தை கணவனிடம் சொல்லக்கூடாது என்கிற வரை நந்தினிக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் அதற்கு மேல் என்ன செய்வது என்பதுதான் புரியாமல் திகைத்தாள். நந்தினி நினைத்தது போல அவளது சலிப்பிடிப்பை விசாலாட்சி நம்பிவிடவில்லை. மாலை வரை பொறுத்தவள் நந்தினி அறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கவும் மகனுக்கு ஃபோன் செய்தாள். போஸ்ட் வந்ததிலிருந்து நந்தினி ஆளே சரியில்ல தம்பி. சும்மா சும்மா கண்ல நீர் கட்டுது. நீ வழக்கம் போல நேரமாக்கிராம கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து அவள தேத்துற வேலைய பாரு என்றாள் மகனிடம். தாய் சொல் தட்டமாட்டாதவன் போல நித்யானந்தனும் விரைவிலேயே வீடு வந்து விட்டான். அவன் குரல் கேட்டதும் தூக்கி வாரி போட அவசரமாக முகத்தை சீர் செய்து கொண்டு ஓடி வந்து கதவை திறந்தவளை பார்த்ததுமே அவன் கேட்டான். என்னம்மா விஷயம் என்று. ஏ என்னது? அதான் கடிதத்துல வந்த விஷயம். அது அது என்று நந்தினி தடுமாறி போனாள். அதை அவனிடம் அவள் சொல்வதாகவே இல்லையே. எதுனாலும் பரவாயில்ல. சொல்லு. சீர் செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. கவலைப்படாம சொல்லு. கோபாலன் என்ன எழுதியிருக்கிறாரு? நந்தினி மீண்டும் அதிர்ந்தாள். கோ கோபாலனா? ஆமா. வெளிநாட்டு தபால் வந்ததுன்னு அம்மா சொன்னாங்க. அது வந்ததுலேருந்து அழுகுறியாமே. ஏன்? யாரேனும் அவர்கிட்ட ஏதேனும் வத்தி வச்சாங்களாமா? வேணும்னா அவர்கிட்ட நான் நேரா பேசுறேன். எப்பேர்ப்பட்ட உத்தமன்! இவனைப் போய் ஏதோ திட்டமிட்டான் என்றானே! பாவி! இனி இவரிடம் அடியோடு மறைக்க முடியாது. ஆனால் முயன்று லேசான புன்னகை செய்தாள் நந்தினி. பாதிக்கு பாதி சரியாகத்தான் யூகித்திருக்கிறார்கள் என்றால் வலுவில் வரவழைத்த இலகுவான குரலில். பாதி? மீதியில் என்ன தப்பு? கடிதம் கோபாலனிடமிருந்து வந்தது என்கிற வரையில் சரி.
அப்புறம் அந்த வத்தி, பத்தி எல்லாம் தப்பு. பின்ன? என்று கண்களில் கண்ணீர் வழிவது போல சைகை காட்டி, இது ஏன் என்று மடக்கினான் அவன். இனி இனி அவரது பயிற்சி முடியும் வரை அவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. விழிகளில் கேள்வியும் கூர்மையுமாக அவன் நோக்கவும், அங்க அந்த தொழிற்சாலையில அவரது பயிற்சி முடிஞ்சிடுச்சாம். இனி இனி உலகம் முழுவதும் அங்கங்க இது இது போல தொழிற்சாலைகளை பார்த்து வர சொல்வாங்களாம். சு சுத்திக்கிட்டே இருக்கிறதால, ஒரு இடத்துல அவர பிடிக்க முடியாதுன்னும், அவ்வப்போது ரிப்போர்ட் தயார் பண்ண வேண்டியிருப்பதால, அவருக்கு கடிதம் எழுத நேரம் இராதுன்னும் எழுதியிருக்கிறாரு. என்று பிடிவாதமாகவும், ஒருவாறு கோர்வையாகவுமே பொய்யுரைத்து முடித்தாள் நந்தினி. 3 மாத தொடர்பின்மைக்காக இவ்வளவு அழுகையா? கோபாலன் ரொம்பவும் தான் கொடுத்து வச்சவரா தெரியுது. என்று தோலை குலுக்கிவிட்டு அகன்றான் நித்யானந்தன். அன்றைய இரவு உணவின் பின் மொட்டை மாடியில் வெகுநேரம் உலவிக் கொண்டிருந்தான் நித்யானந்தன். ஒருவாறு திரும்பி பார்த்தவன் நந்தினியும் தூங்கவில்லை என்று உணர்ந்ததும், இன்னமும் 3 மாதங்கள்ல கோபாலன் வந்ததும் நீ எங்கள விட்டு பிரிஞ்சு செல்ல வேண்டியிருக்கும் நந்தினி. அது யாருக்கும் திடீர் அதிர்ச்சியாகாம இருக்கிறதுக்காக நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன் என்றான். அத்தியாயம் 5. பிரிவைப் பற்றி நித்யானந்தன் பேசவும் நந்தினிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. இன்னமும் 3 மாதம் கழித்து நடக்க இருப்பதற்கு இவன் இவ்வளவு அவசரமாக இப்போதே திட்டமிடுகிறானே, விடுதலைக்கு அவசரப்படுகிறானோ என்று வேதனையாக இருந்தது. ஆனால் பகல் போய் இரவு வருவது போல இது எப்படியும் நடந்தாக வேண்டிய விஷயம் என்று உணர்ந்திருந்தமையால், சொல்லுங்க என்றாள் மெல்லிய குரலில். அப்பா அம்மா யார்கிட்டயும் வித்யா கிட்ட கூட கோபாலனை பத்தி சொல்ல முடியாது நந்தினி. முதல்லயே சொல்லாம அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டதா வருத்தப்படுவாங்க. அத்தோட உன் மேல இருக்கும் அன்பினாலயும், உன் திடீர் பிரிவினாலும் வேதனைப்படுவாங்க. அதனால என்று தொடங்கி தன் திட்டத்தை விவரித்தான் அவன். முதலில் வீட்டினர் அவளிடம் கொண்டிருக்கும் அன்பை அளிக்க வேண்டுமாம். அதற்காக மாமியாரிடம், நாத்தனாரிடம் சண்டை போட வேண்டுமாம். மாமனாரிடம் மரியாதையின்றி நடந்து கொள்ள வேண்டும். அவனிடமும் சந்தேகம் காட்டி சச்சரவிட வேண்டும். இதை லேசாக தொடங்கி மெல்ல மெல்ல அதிகரித்து இரு சாரருக்குமே வீட்டை நரகமாக்கி விட்டால், இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று ஒரு நாள் அவள் கிளம்பி செல்லும்போது யாரும் தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அப்படி செய்வது இயல்பாகவும் இருக்கும். குடும்ப கௌரவம் பற்றி முதலில் பெரியவர்கள் கவலைப்பட்டால் கூட, சண்டை சச்சரவின்றி வீடு அமைதியாக இருக்கும் நிம்மதியில் அது மறைந்துவிடும். நித்யானந்தன் தன் திட்டத்தை விவரித்து முடித்த பின் சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. சற்று நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு, நீ ஒன்னும் சொல்லலையே, இந்த திட்டம் உனக்கு சரியா படலையா? அவளது மௌனத்தின் காரணம் புரியாமல் விசாரித்தான் நித்யானந்தன். அது அது பாருங்க, இன்னமும் 3 மாச காலம். முழுசா 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. இப்போதே இதுக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நாள் இப்படியே போகட்டுமே நித்யா. என்றபோது அவளை அறியாமல் அவள் குரல் கெஞ்சியது. சற்று தயங்கிவிட்டு, "உன் விருப்பம்" என்றான் நித்யானந்தன். அவனளவில் திட்டத்தை கடைபிடிப்பதற்காகவோ என்னவோ, நித்யானந்தன் வீட்டில் தங்கும் நேரம் குறைந்து கொண்டே வந்தது. அதிகாலையில் கிளம்பி சென்றால் இரவில் 10 மணி, 11 மணி என்று வெகு தாமதமாகவே திரும்பி வந்தான். "என்னடா?" என்று தாயாரிடம், "எந்திரம் இறக்கும் வேல" என்றான் மகன். "வீடு, வீட்ல ஒரு அழகான மனைவின்னு மத்த விஷயங்களையும் மறக்காதிருக்க வேணும்டா" என்று தந்தையிடம் அவன் முறுவலித்ததோடு சரி. காரணம் அறிந்திருந்ததால் நந்தினி வாயே திறக்கவில்லை. ஆனால் மனம் வாடி நலிந்தது. இந்நிலையில் முதல் தடவையாக நித்யானந்தனின் கோபத்துக்கு நந்தினி ஆளானாள். வீட்டிற்கு தாமதமாக வரும் நாட்களில் அங்கே தொழிற்சாலையில் மற்ற தொழிலாளர்களுடனேயே சேர்ந்து நித்யானந்தனும் உணவை முடித்துக் கொள்வான். ஆனால் அவனுக்காக காத்திருக்கும் நந்தினி அதற்கு மேல் சாப்பிட பிடிக்காமல் ஒரு கப் பாலுடன் படுப்பது வழக்கமாயிற்று. இது வாடிக்கையாகவும் ஒரு நாள் சமையல்காரம்மாள் பெரிய எஜமானியின் காதில் ஓதிவிட்டாள். விசாலாட்சி தன் பங்குக்கு மகனை ஒரு பிடி பிடித்து விட்டாள். "என்னடா பெரிய வேல? வீட்ல ஒருத்தி உண்ணாம உறங்காம உனக்காக காத்திருக்கிறது தெரிய வேணாமா? பாவம், உன்னால நந்தினி தினமும் இரவுல பட்னி கிடக்குறா." "ஏன்? அவ ஏன் பட்னி கிடக்கணும்?" என்றான் அவன் லேசான புருவ சொலிப்புடன். "ஏனா? பின்ன மனைவினா என்னன்னு நெனச்ச? நீ சாப்பிடாம அவளால ஒரு பருக்க வாயில போட முடியுமா? நீ பாட்டு அங்கேயே முக்கிட்டு 11 மணிக்கு வந்தா அவளுக்கு பசி அடங்கி போயிருது. அப்படியே படுத்துக்கிறா." என்று மகனை குற்றம் சாட்டினாள் தாயார். "இதுக்கு தான், இதுக்காகவே தான் இப்ப திருமணம் வேணாம்னு முட்டிக்கிட்டேன். கேட்டீங்களா? பிடிவாதமா பண்ணி வச்சீங்க. இப்ப பட்னி பாவம்னு. என்ன வதைக்கிறீங்க?" என்று கடுப்புடன் மொழிந்துவிட்டு எழுந்தான் நித்யானந்தன்.
இப்ப நந்தினி எங்க? ஏ வித்தி! அண்ணி எங்கடி? என்று எரிச்சலுடனேயே கேட்டான். இங்கெல்லாம் மாத்திட்டு கடைசியா உங்க அறையில பூச்சாடியில பூ மாத்தப் போனாங்க. என்று தகவல் தந்தாள் தங்கை. டேய்! அவள ஒண்ணும் திட்டிறாதடா! ரொம்பவும் நல்ல பொண்ணு. என்ற தாயிடம், சரி, சரி. சாப்பிட சொல்லப் போறேன். அவ்வளவுதான். என்று முணுமுணுத்துவிட்டு வேகமாக மாடி ஏறி போனான். சன்னல் ஓரச் சின்ன மேஜை மீதிருந்த பூஜாடியில் பூக்களை அடுக்கி முடித்துவிட்டு அழகு பார்த்துக் கொண்டிருந்தவள், கதவைத் திறந்து கொண்டு உள்ளே வந்த கணவனைப் பார்த்ததும் முறுவலித்தாள். அந்த முறுவலில் என்ன கண்டானோ? கோபாவேசத்துடன் தொடங்கிவிட்டான் நித்யானந்தன். இரண்டெட்டில் அவளை அணுகி, என்ன? என்ன? மகா பதிவிரதைத்தனம் பாழா போகுதோ? பட்னி கடந்தாவது உத்தம பத்தினின்னு காட்டிக் கொண்டாக வேண்டுமா? ஏன்? யாருக்காக இதெல்லாம்? என்று உறுமியபடி அவளது தோளைப் பற்றி பலமாக உலுக்கவும், நந்தினிக்கு கை கால் உதறத் தொடங்கிவிட்டது. அவனிடம் அவள் கண்ட முதல் கோபம் அது. அது முழு அளவில் அவளை நோக்கிப் பாயவும், அதுவே அவளுக்கு ஓர் அதிர்ச்சி. அவனது முரட்டுத்தனமான குலுக்கலில் மேலும் அதிர்ந்து போனாள். என்ன ஏது என்று புரியாமல் அவள் பேந்து விழிக்கவும், நித்யானந்தனின் சினம் அதிகரிக்க, "பதில் சொல்லேன். வாயில என்ன குளக்கட்டை அடைச்சிருக்கு?" என்று சீறியபடி மேலும் பலமாக அவளை உலுக்கினான். எதற்கு பதில் என்று தெரியாவிட்டாலும், ஏதாவது சொல்லிவிட்டால் அவனது சீற்றம் மேலும் பெருகக்கூடும் என்று அஞ்சி பேசுவதற்காக வாயைத் திறந்தவளுக்கு, தாடை நடுங்கி பற்கள் வெடவெடக்கத் தொடங்கின. அதன் பிறகு மனைவியின் நிலையையும், தன் முரட்டுச் செயலையும் உணர்ந்தான் நித்யானந்தன். அவசரமாக அவளது தோளிலிருந்து கைகளை விலக்கியவன், அவள் நிற்க மாட்டாமல் தள்ளாடுவது கண்டு, அவசரமாக தன் மீதே அவளை சாய்த்து அணைத்துக் கொண்டான். "இதோ பாரு நந்தினி, பயப்பட ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதோ கோபம். அவ்வளவுதான். பயப்படாத." என்று அவளது முதுகில் தட்டி தோளை வருடி ஆறுதல் படுத்தினான். மெல்ல நந்தினியின் நடுக்கம் நின்றது. ஆனால் அவனிடமிருந்து விலகத் தோன்றவில்லை. எங்கோ காடு மேடெல்லாம் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து ஒருவாறு வீடு வந்து சேர்ந்த உணர்ச்சி. நிம்மதியோடு இணைந்த ஒரு பரவசம். இப்படியே காலம் முழுவதும் நிற்க முடிந்தால்? ஆனால் முடியாதே! யானை தன் தலையில் தானே மண்ணை வாரிப் போட்டுக் கொள்வது போல, அவளே வருவித்துக் கொண்ட துன்பம், இதோ, இதோ என்று நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறதே! இன்னமும் 3 மாதம். அதன்பின் இவனைப் பார்க்கக் கூட முடியாது. தன்னை மீறி பெருமூச்சு விட்டாள் நந்தினி. மெல்லிய குரலில், நந்தினி என்று அழைத்தபடி அவளை மெதுவாக விடுவித்தான் நித்யானந்தன். தரையிலேயே பார்வையை பதித்தபடி நின்றிருந்தவளிடம், மன்னிச்சுக்கோமா, ரொம்பவும் முரட்டுத்தனமா நடந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு என்று தணிந்து கேட்டான். லேசாக தலையசைத்தாள் நந்தினி. சில வினாடிகள் பேசாதிருந்து விட்டு அவனே தொடங்கினான். நீ இரவுல சாப்பிட்றதில்லன்னதும் கோபம் வந்துருச்சு எனக்கு. இப்படியெல்லாம் பட்னி கிடக்கலாமா நந்தினி? உன் உடம்பு கெட்டுறாதா? சும்மாவே முன்னைக்கு இப்ப நீ மெலிஞ்சிருக்க தெரியுமா? இனிமே இரவு வேளைகள்ல சாப்பிடாம இருக்கக்கூடாது. சரிதானே? என்றவன் கடைசியாக, அப்புறம் மிஸ்டர் கோபாலன் வந்து பார்த்து, இந்த குச்சி மனுஷி யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு திரும்பி போயிறப் போறாரு. என்று கேலியாக மிரட்டினான். கணவனின் கரிசனத்தில் அகமகிழ்ந்து போயிருந்தவளுக்கு கோபாலனின் பெயர் கேட்டதும் சொடேர் என்று அடி விழுந்தது போல ஆயிற்று என்பதை நித்யானந்தன் அறியவில்லை. தொடர்ந்து, ஆனா இதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். நமக்குள்ள ஏதோ சண்டன்னு மத்தவங்கள நினைக்க இந்த சம்பவம் உதவும். என்று உரைத்து அவளது வேதனையை மேலும் அதிகரித்து வைத்தான் நித்யானந்தன். ஆனால் அங்கும் இங்கும் அசைந்து ஆடி வரும் தேர் கடைசியாக நிலைக்கு வந்து நின்று விடுவது போல நந்தினியின் ஐயங்கள் எல்லாம் அன்றோடு தீர்ந்து மனம் தெளிவுற்றது. நித்யானந்தனை பிரிவதை நினைத்தாலே இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே. அவன் அருகிலேயே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறதே. இது ஏன்? 2 மாதங்களுக்கு முன்பு வரை கோபாலனை நேசித்த இதயம் இன்னொருவர் அருகில் இருப்பதை எப்படி விரும்ப முடியும்? ஒரு இளைஞனையும் ஒரு யுவதியையும் அருகருகே இருக்க வைத்தால் நேசம் பிறந்துவிடும் என்கிறார்களே. அதுபோல வெறும் உடல் கவர்ச்சியா என்றெல்லாம் அவள் மனம் பலமுறை அலைபாய்ந்தது உண்டு. ஆனால் நித்யானந்தன் அவளை அணைத்து நின்ற சில வினாடிகளில் அந்த சந்தேகங்கள் எல்லாம் அடியோடு மறைந்து போயின. கோபாலனை நேசித்ததாக நந்தினி எண்ணியிருந்த காலத்தில் கூட தற்செயலாக அல்லது வேண்டுமென்றே அவன் நோட்டமிட்டானோ என்னவோ, அவனது விரல் அவள் மேல் பட்டுவிட்டால் கூட அவளுக்கு உடல் கூசிவிடும். பெண்களுக்கு இயல்பான உடல் கூச்சம் என்று அதை அன்று அவள் கருதியிருந்தாள். ஆனால் இன்று நித்யானந்தன் அவளை முழுவதுமாக அவன் மேல் சாய்த்து அரவணைத்து நின்றபோது உரிய இடம் வந்து சேர்ந்தாற்போல அல்லவா இருந்தது. அந்த கூச்சம் கீச்சம் எல்லாம் பக்கத்தில் கூட வரவில்லையே. பெற்றவர்கள் பெரியவர்கள் சரியாகத்தான் செய்து இருக்கிறார்கள். அவள்தான் தன் பெரிய திருவாயை அனாவசியமாக திறந்து
எல்லாவற்றையும் கெடுத்துக் கொண்டாள். ஏனெனில் நித்யானந்தன் பிரிவுக்கான அடிப்படை வேலைகளை தொடங்கியாயிற்று என்றே அவளுக்கு தோன்றியது. அது சரியே என்பது போல விரைவிலேயே நந்தினியிடம் இந்த பேச்செடுத்தான் நித்யானந்தன். "இனி நீ இந்த வீட்ல தகராற தொடங்கிவிட வேண்டும் நந்தினி. வித்தி சின்ன பொண்ணு. அவகிட்ட நேரடியா மோத வேண்டாம். அம்மா, அப்பா தாங்கிக்க மாட்டாங்க. சீக்கிரமே தொடங்கிடு" என்றான். "எ எப்படி?" தோலை குலுக்கினான் நித்யானந்தன். "ஒரு சண்டை இழுக்கிறதுக்கு காரணமா கிடைக்காது. சாப்பாட்லயே தொடங்க. அம்மா கிட்ட மெனு நல்லா இல்லன்னு ஏளனம் செய். நாகரிகமா இல்ல, பட்டிக்காடுன்னு சொல்லு. பற்றிக்கொள்ளும்" என்று எடுத்துக் கொடுத்தான். மௌனமே சம்மதம் என்று எழுந்தான் நித்யானந்தன். 2 நாட்கள் பொறுத்துப் பார்த்துவிட்டு 3ஆம் நாள் காலை உணவின் போது தானாகவே தாயாரிடம், "இன்று மதிய மெனு என்னம்மா?" என்று தொடங்கி வைத்தான். "இன்னைக்கு என்னடா பெரிய சமையலு? வெள்ளிக்கிழமை. முழு சைவம். அவரக்கா சாம்பாரு, எண்ணெய் கத்திரிக்கா, பீன்ஸ் பொரியலு, முருங்கைக்கீரை துவட்டலு, வேர்க்கடலை துவையலு, ரசம், தயிரு, ஊறுகா. என்னடா திடீர்னு சமையல் மெனுவெல்லாம் கேட்குற? வேறு எதுவும் வேணுமா?" என்று வினவினாள் விசாலாட்சி. "அதில்லம்மா, என்னவோ சைவ நாள்ல மெனு சரியாவே இல்லன்னு நந்தினி சொன்னது போல இருந்தது" என்றவன், தொடங்கு என்பது போல் அவளுக்கு கண்களால் ஜாடை காட்டினான். ஆனால் நந்தினி அசைந்தாள் அல்லவோ? மகா கவனத்துடன் சட்னியில் கிடந்த கறிவேப்பிலையை பொறுக்கி ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள் அவள். ஆனால் அதற்குள் விசாலாட்சியே, "நந்தினிக்கு பிடிக்காத மெனுவ மாத்திட்டா போச்சு. என்ன நந்துமா, உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லு. அதை இன்னைக்கே செய்ய சொல்லிரலாம்" என்றாள் கனிவுடன். "இவளோடு சண்டையாவது போடுவதாவது?" நிமிர்ந்து, "உங்க மகன் சும்மாவேன்னு சொல்றாரு அத்த. அதுக்கு பொருத்தமா குழம்பு காய் கூட்டுன்னு உங்க மெனு எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இவரது இயந்திரங்கள் பற்றி ஏதோ சொன்னேன்னு என்ன வம்புல மாட்டிவிட பார்க்கறாரு. அவ்வளவுதான்" என்று மாமியாரை நோக்கி முறுவல் செய்தாள் நந்தினி. "இந்த வம்பன் செய்கிறவன் தான்" என்று பெருமையாக சிரித்துவிட்டு, சிறுவயதில் நித்யானந்தன் இதுபோல செய்த குறும்பு ஒன்றை ரசனையோடு விவரித்தாள் விசாலாட்சி. "அம்பேல்" என்று கைகளை தூக்கி காட்டிவிட்டு, விலகி ஓடும் மகனை பார்த்து சிரித்துவிட்டு, "மகன் புராணத்த எடுத்துட்டா உன் அத்தைக்கு உலகமே மறந்துரும் நந்தினி. தப்பி சொல்றதுன்னா நீயும் கிளம்பிரு. 30 ஆண்டுகளுக்கு முன்னே குடும்பிய உன் மாமியாரின் கையில குடுத்த பாவம். மீதிய நான் இருந்து கேட்டு முடிக்கிறேன்" என்று மாமனார் சாது போல கூறவும் எல்லோருக்குமே சிரிப்பு வந்தது. ஆனால் கேள்வியோடு நித்யானந்தன் காத்திருந்தான். "ஏன்? ஏன் நந்தினி? நீயா தான் தொடங்கல. நான் எடுத்துக் குடுக்கிறதையாவது பிடிச்சுக் கொள்ளலாம் இல்லையா?" என்று கேட்டான். அவள் பேசாதிருக்கவும், எப்படியும் செய்தாக வேண்டிய ஒன்று. இதை தள்ளிப் போடுவதால் என்ன லாபம்? சொல்லு என்று அவனே மீண்டும் கேட்டான். குரலில் சிறு எரிச்சல் இருந்தது. "என்னால முடியாது" என்றாள் அவள் மெதுவாக. ஆனால் தெளிவாக. சற்று திகைத்துவிட்டு ஏன் என்று கேட்டான் அவன். "உங்களுடைய பெற்றோர் மிகவும் நல்லவர்கள். அவர்களிடம் சண்டை போடுவதோ, அவர்களை எடுத்தெறிந்து பேசுவதோ என்னால் முடியாது" என்றாள் அவள் தீர்மானமாக. அவன் முகம் கடுக்கவும், "ப்ளீஸ் நித்யா, இந்த ஒண்ணுல மட்டும் என் போக்குல விட்டுருங்க. வேறு ஏதாவது செய்யலாம்" என்றாள் கெஞ்சுதலாக. ஒரு கணம் தயங்கிவிட்டு நித்யானந்தனும், "ஓகே" என்றான். "சரி, இனி அடுத்த வழிய பார்ப்போம்" என்று மற்றது பற்றி விளக்கினான். கனத்த இதயத்துடன் அவன் குரலை கேட்டுக்கொண்டிருந்தாள் நந்தினி. அத்தியாயம் 6. இப்போதெல்லாம் நடந்து முடியும் ஒவ்வொரு நாளும் நந்தினிக்கு சொர்க்க சுகத்தையும் நரக வேதனையையும் ஒருங்கே அளித்தன. நித்யானந்தனை கண்டுவிட்டால் போதும், உள்ளூர ஒரு பரவசம். அவன் யாருடன் பேசினாலும் பரவாயில்லை. அவன் குரலை கேட்பதே ஓர் இன்பம். அவன் இருக்கும் அறையில் இருப்பதிலேயே ஓர் ஆனந்தம். இரவின் இருளில் அவன் நன்றாக உறங்கிய பிறகு அவனது ஆழ்ந்த சுவாசத்தின் மிக மெல்லிய ஒலியை கண்டுபிடித்து கேட்டுக்கொண்டிருப்பதில் ஓர் அபூர்வமான அமைதியை உணர்ந்து அனுபவித்தாள் அவள். ஆனால் உடனேயே இதையெல்லாம் இழக்கப் போகிறோமே என்று தவிப்பும் மூண்டுவிடும். ஒவ்வொரு நாளும் முடிய முடிய பிரிவு என்னும் பயங்கர நரகம் வாயை பிளந்து கொண்டு அவளை விழுங்க வருவது போல உணர்ந்து துடியாய் துடித்தாள். எத்தனையோ முறை தன்மானத்தை விட்டு தன் மனதை நித்யானந்தனிடம் வாய்விட்டு சொல்லிவிட வேண்டும் போல தொண்டை வரை வார்த்தைகள் வந்துவிடும். ஆனால் வெட்கத்தை விட்டு சொன்ன பிறகு அவன் அவளை நிராகரித்து விட்டால், அதை தாங்கவே முடியாது என்ற ஒரே காரணத்தினால் அந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கி விடுவாள். அவன் மனம் அவளிடம் ஈடுபடுவதாக ஒரு சின்ன அறிகுறியை கூட அவனிடம் காணாத போது அவளுக்கும் தான் எப்படி தன்னை வெளிப்படுத்தும் துணிவு வரும்? சொல்லப்போனால் அவன் பிரிவுக்கு அவசரப்படுகிறானோ என்ற ஐயமும் நந்தினிக்கு அவ்வப்போது வந்தது. அதைவிடவும் முன்னவன் கைவிட்டதால் என்னை பிடித்தாயா என்று கேட்டுவிட்டானானால் அதற்கு சொல்ல அவளிடம் பதிலும் இல்லை.
அதற்கு மேல் உயிரோடு இருக்கும் திடமும் இல்லை. எனவே கிடைத்தவரை கண்ணாலும், காதாலும், மனதாலும் அவனை அள்ளிப் பருகுவது. பிறகு கடவுள் விட்ட வழி என்று முடிவு செய்து, அதன்படி நடந்தாள் நந்தினி. இந்த காலகட்டத்தில் நந்தினியின் மனம் நோகும்படி ஒன்று நடந்தது. அன்று நித்யானந்தன் அவனுடைய அலுவலக காரியதரிசியை வீட்டுக்கு கூட்டி வந்தான். முகமன்கள் முடிந்ததும் நந்தினியை வெறித்து நோக்கிவிட்டு, அனிதாவுக்கு ஏதாவது சிற்றுண்டி கொண்டு வந்து கொடுக்கும்படி மனைவியை ஏவினான். அந்த வீட்டிலும் ஆபீஸ் அறை என்று ஒன்று உண்டு. நித்யானந்தனும் அவனுடைய தகப்பனாரும் முக்கியமான ரகசியம் காக்கப்பட வேண்டிய தொழில்துறை கலந்துரையாடல்களை அங்கேதான் வைத்துக் கொள்வார்கள். பிறர் அறியக்கூடாத ஃபைல்கள் பாதுகாக்கப்படும் இடமும் அதுவேதான். எப்போதும் பூட்டியே இருக்கும் அந்த அறையை திறந்து அந்த அனிதாவை அவன் அங்கே கூட்டி சென்றது நந்தினியை உறுத்தியது. சிற்றுண்டியோடு கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். இருவரும் ஒரே சோஃபாவில் அருகருகே அமர்ந்து கொண்டிருந்தனர். அருகில் சில ஃபைல்கள் இருந்தன. ஆனால் டீப்பாயில் சிற்றுண்டியையும் தண்ணீரையும் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் நந்தினி. அவள் மனம் கலங்கியது. அந்த அனிதா இப்படி அழகாக, அழகை எடுத்துக்காட்டும் விதமாக அலங்காரம் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வளவு கஷ்டமாக இருக்காதோ? ஆனால் அவள் அழகாக இருந்தாள். நேர்த்தியாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். நித்யானந்தனோடு நெருங்கி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். நித்யானந்தன் அவர்களது பிரிவுக்கு அவசரப்படுவதாக அவள் எண்ணியது சரிதான் போலும். அதன் காரணம் இந்த அனிதாவாகத்தான் இருக்க வேண்டும். செயலாளர் என்கின்ற பெயரில் அருகிலேயே இருந்து வளைத்து பிடித்து விட்டாள். எண்ணும் போதே உடம்பெல்லாம் எரிவது போல உணர்ந்தாள் நந்தினி. என்ன தைரியம் அவளுக்கு? அவளை இழுத்து போட்டு அடிக்க வேண்டாமா? ஆனால் இதன் முழு பொறுப்பும் அவளுடையதே அல்லவா? கணவன் மனைவி என்று ஒருவருக்கொருவர் அமைத்திருக்க வேண்டிய மனக்காவலை உடைத்து அவனை வேலையில்லா பயிராக்கியது அவள்தானே. அணைக்கரையை உடைத்துவிட்டால் வெள்ளம் வெளியே ஓடத்தான் செய்யும். உடைத்ததும் உடைத்துவிட்டு போகிறதே போகிறதே என்று புலம்பி பயன் என்ன? பிழை தனது என்று உணர்ந்ததுமே நந்தினி அடங்கிவிட்டாள். போகட்டும். நித்யானந்தனும் மனைவி குடும்பம் என்று நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? அவளுக்கு ஏதும் இல்லை என்றால் அவனும் தனிமரமாகிவிட வேண்டும் என்று எண்ணுவது கூடாதல்லவா? அந்த பெண் அனிதாவும் பொம்மை போல அழகாக, அவனுக்கு பொருத்தமாகத்தான் தோன்றுகிறாள். வேலையில் இந்தளவு உயர வேண்டுமானால் அவள் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். எப்படியும் நந்தினி அளவுக்கு முட்டாளாக அவள் இருக்க மாட்டாள். எப்படியோ அவளாவது நன்றாக இருக்கட்டும். அந்த பெண் அனிதாவின் தலையலங்காரத்தை நினைவு கூர்ந்து அதற்கு பொருத்தமான அளவில் அடர்த்தியாய் தொடுத்த ஜாதி மல்லி சரத்தை வெட்டி வைத்திருந்து அவள் கிளம்பும்போது தலையில் வைத்துக் கொள்ளும்படி கொடுத்தனுப்பினாள் நந்தினி. நித்யானந்தனின் விசித்திரமான பார்வையை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அனிதாவின் பெயரைக் கூட நீ பயன்படுத்திக்கலாம் நந்தினி என்று அவன் கூறியபோது அதையும் அவள் கண்டுகொள்வதாகவே இல்லை. அவளுக்கு சண்டையிட சந்தர்ப்பம் கொடுப்பதற்காகவோ அல்லது அந்த சாக்கிலோ மேலும் இருமுறை அனிதாவை நித்யானந்தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். ஒவ்வொரு தடவையும் நந்தினி அனிதாவை மதிப்புடனேயே நடத்தினாள். கடைசியாக, "இனி நாட்கள் அதிகம் இல்ல நந்தினி" என்று நித்யானந்தன் அவளை எச்சரித்தான். அவள் அறியாததா? இன்னமும் சரியாக 15 நாட்கள். எண்ணிக்கொண்டேதானே இருக்கிறாள். 15 நாட்களும் அதன்பின் இருள்மயமான வாழ்க்கையும். அவள் மௌனமாகவே நிற்கவும், "என் பேச்ச நீ கவனிக்கவே இல்லையா நந்தினி? அன்னைக்கு படிச்சு படிச்சு என்ன சொன்னேன்? நீ இப்படியே சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன செய்றதா உத்தேசம்? பேசாம இங்கேயே இருந்துற போறியா என்ன?" என்று எரிச்சலுடன் படபடத்தான் அவன். "இருந்து விடுகிறேனே என்று கெஞ்சலாமா?" அவள் மனதில் எண்ணம் மூடும் முன் அவனே தொடர்ந்தான். "அது முடியாத காரியம்னும்போது வேறு ஏதாவது செய்தாக வேண்டாமா? சும்மா இப்படி கல்லு பிள்ளையார் மாதிரி பேசாம இருந்தா எப்படி? அனிதாவுக்கு வேற விழுந்து விழுந்து உபசாரம் செய்ற. இப்படி செஞ்சா என்ன திட்டி சண்டை சச்சரவு செய்றது எப்படி?" என்றான் அவன் பொறுமை இழந்து. இருப்பது முடியாத காரியம் என்று நித்யானந்தன் கூறியது மனதை வாட்ட, "அது அது என்னால முடியாது நித்யா" என்றாள் நந்தினி வருத்தத்துடன். "என்னது? முடியாதா?" என்றான் அவன் திகைத்த பார்வையுடன். "உங்கள திட்டுறது, உங்களோட சண்டை போடுறது எதுவுமே என்னால இயலாது. நீங்க மிகவும் நல்லவர் நித்யா. உயர்ந்த உள்ளம் படைச்ச பண்பாளர். எவ்வளவு உயர்ந்தவர் என்று நன்றாக அறிந்த பின்பு, உங்கள மோசமா பேசுவதோ, உங்களோட சண்டை போடுறதோ எப்படி முடியும்? என் நெஞ்சு நெறைய உங்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி நிறைஞ்சிருக்குது நித்யா. மலையளவு மதிப்பு நிறைஞ்சிருக்குது. அன்பு, பாசம் அத்தனையும் நிறைஞ்சிருக்குது." அவளது பேச்சை வெட்டி, "ஆனா" என்று குறுக்கிட்டு விட்டு அத்தோடு பேச்சை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான் நித்யானந்தன். திரும்பி அவளை பார்த்த பார்வையில் குரோதம் தெரிந்தது. "சரி சரி, உன் புகழாரங்களையும் நன்றியும் உன்னுடனேயே வச்சுக்கோ.
அவ இல்லாமலேயே என்னால உயிர் வாழ முடியும்." என்று கோபமாய் கூறிவிட்டு மடமடவென்று வெளியே சென்று விட்டான். அவன் விடுதலைக்கு துடிக்கின்றான். அதனாலேயே இவ்வளவு கோபம் வருகிறது என்பது புரிய, நந்தினிக்கு கண்ணீர் பொங்கி பார்வையை மறைத்தது. ஒரு சின்ன நப்பாசை. இவ்வளவு நாள் மனைவி என்ற பெயரில் அதே வீட்டில் வலைய வந்திருக்கிறாளே! ஒருவேளை நித்யானந்தனின் மனதிலும் அந்த அன்பு உண்டாகி இருக்கக்கூடுமோ? என்று ஒரு சிறு நம்பிக்கை அவள் மனதில் அவ்வப்போது மெல்லியதாக சுடர்விட்டுக் கொண்டே இருந்தது. இங்கேயே இருப்பது முடியாது என்று அவன் வாயாலேயே கேட்டதும் அந்த ஆசை அற்பாயுளில் மடிந்து மறைந்தது. இனி இங்கிருந்து வெளியேறியே ஆக வேண்டும். இங்கிருந்து கிளம்பி எங்கே போவது? தந்தையிடம் போவது முடியாது. இடையில் 2 தரம் வந்து பார்த்தபோதும், கணவன், மனைவி இருவருமாக நடித்த விதத்தில் மகள் மகிழ்ச்சியோடு வாழ்வதாக எண்ணிக்கொண்டு இருப்பவர் அவர். இப்போது அவரிடம் சென்று விஷயத்தை சொன்னால் கொஞ்சமும் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏதோ புருஷன் பொண்டாட்டி தகராறு. சரியாகி போகும் என்று மீண்டும் இங்கேயே கொண்டு விடத்தான் முயற்சிப்பார். அதிலேயே நித்யானந்தனுக்கு கோபாலனின் சாய வெளுப்பு தெரிந்து போகும். அப்புறம் அவளை என்ன செய்வது என்று அது பெரிய பிரச்சனையாகிவிடும். எக்கேடும் கெடட்டும் என்று ஒதுக்க அவனது நல்ல மனம் இடம் தராது. வேறு வாழ்வுக்கு வழி இல்லாததால் இப்படியே இருந்து கொள் என்றே அவன் கூறக்கூடும். அதற்கு இடம் கொடுத்தால் நித்யானந்தனின் வாழ்வு நாசமாகி போகும். எனவே அது நிச்சயமாக நடக்கக்கூடாது. பின்னே சற்று நேரம் மருண்டு மலைத்த பிறகு பிடிவாதமாய் யோசித்து சென்றுவிட வேண்டும். அதன் பிறகு எப்படியாவது சற்று தொலைவிலேயே ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு கடுமையான வேலையோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது. கண்ணீருக்கோ கழிவறத்துக்கோ நேரம் இராது. அப்படி ஒரு வேலையில் சேர்ந்து கொண்டு அதன் பிறகு மெல்ல தகப்பனாரிடம் சொல்ல வேண்டும். இதை அவர் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இல்லையானால் தந்தை வீட்டையும் துறந்து விடுவாள் என்று மிரட்டினால் அதன்பின் ஒருவாறு அவர் சும்மா இருக்கக்கூடும். போயாக வேண்டும் என்பதை மனதில் உறுதிப்படுத்திக் கொண்டதும் அதற்கான வேலைகளிலும் முந்தைய பிடிவாதத்துடனேயே தன்னை ஈடுபடுத்தலானாள் நந்தினி. இங்கே நித்யானந்தன் வீட்டில் வாங்கிய பொருட்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு அவளது சாமான்களை அவள் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்தவற்றை மட்டும் அவற்றுள்ளும் தேவைப்படக்கூடும் என்று அவள் கருதியவற்றை மட்டும் ஒரு பெட்டியில் யாரும் அறியாமல் எடுத்து வைக்கத் தொடங்கினாள். அப்படி வைக்கையில் பீரோவின் மேல்தட்டில் இருந்த சேலை ஒன்றை எடுக்கும்போது அது கை நழுவி சேலையின் மடிப்பு பிரிந்து உள்ளிருந்த போட்டோ ஒன்று வெளியே விழுந்தது. கோபாலனின் புகைப்படம். பார்க்கையிலேயே நந்தினிக்கு ஹோ என்று நெஞ்சை அடைத்துக் கொண்டு வந்தது. பாவி! உன்னால் அல்லவா எனக்கு இந்த நில. தன்னிரக்கம் கொள்வது தவறுதான். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள நந்தினிக்கு வெகு நேரம் பிடித்தது. இந்த படத்தை என்ன செய்வது என்று யோசித்தாள். அவளது சொந்த பொருட்களோடு அதை வைக்க அவளுக்கு இப்போது அருவெருப்பாக இருந்தது. கோபாலன் எழுதிய கடிதங்களை எல்லாம் கடைசி கடிதம் உட்பட எல்லாவற்றையுமே சுக்கல் சுக்கலாக கிழித்து முன்பே குப்பை தொட்டியில் வீசியிருந்தாள். ஆனால் இருப்பதே மறந்து எப்படியோ விடுபட்டு போயிருந்த இந்த படத்தை கிழித்து குப்பை தொட்டியில் போட அவளுக்கு தயக்கமாக இருந்தது. வெறும் காகிதம் என்றால் வேறு விதம். ஆனால் ஒரு போட்டோ கிளிப்பட்டு குப்பை தொட்டியில் கிடந்தால் அதை எடுத்து சேர்த்து உருவத்தை பார்க்க முயல்வது மனித இயல்பு. குப்பை தொட்டியை எடுத்து போகும் வேலையாளிடமிருந்து அது என்ன விஸ்வரூபம் எடுக்கக்கூடும் என்று சொல்ல இயலாது. அதைவிட படத்தை கிழித்து டாய்லெட்டில் போட்டு நீரடித்து விடுவது மேல் என்று எண்ணி அவள் எழுந்தபோது, "அண்ணி!" என்று அழைப்புடன் கதவை படபடவென்று தட்டினாள் வித்யா. "என் ட்ரெஸ் தச்சு வந்திருக்குது. நம்ம குடுத்த டிசைன் சரியா இருக்குதான்னு பாக்க வாங்க" என்று உரக்க அழைத்தாள். "இதோ" என்று கையில் இருந்த படத்தை பார்த்தாள் நந்தினி. நினைத்தபடி இதை அகற்ற இப்போது அவகாசம் இராது. அதற்குள் பொறுமையற்று, "அண்ணி!" என்று மீண்டும் அவசரப்பட்டாள் வித்யா. அந்த போட்டோவை கண்மறைவாக வைப்பதற்காக அவசரமாக இடம் தேடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரை திறந்து உள்ளே போட்டு மூடிவிட்டு வித்யாவிடம் ஓடினாள் நந்தினி. தையல்காரர் சென்றதும் நாத்தனாருடன் கடைக்கண்ணி என்று சுற்றி அலைந்ததில் கோபாலனின் புகைப்படம் பற்றி நந்தினிக்கு அடியோடு மறந்து போயிற்று. வித்யாவும் அவளுமாக வீடு வந்து சேர்ந்தபோது வீட்டு ஆண்கள் இருவருமே திரும்பி வந்து சேர்ந்திருந்தனர். தோட்டத்தில் சிற்றுண்டி காஃபி ஜக்குடன் பெரியவர்கள் இருவரும் அமர்ந்திருந்தனர். "காஃபிக்கு இங்க வரதா சொன்னா நித்யா. கூட சேர்ந்து நீயும் வந்துருமா?" "வித்தி, ஏய், வெளிய போய் வந்தா கை கூட கழுவாம அப்படியே எடுத்து உண்பதா?" என்று விசாலாட்சி அதட்ட, "நான் சாப்பிட்டதும் கை கழுவிடுறேன்" என்று வாயில் எதையோ அடைத்து மென்றபடியே வித்யா பதிலளிப்பதைக் கண்டு நந்தினிக்கு தன்னை மீறி சிரிப்பு வந்தது. அந்த புன்னகையுடனேயே கதவை தட்டி அறைக்குள் சென்று, "உங்கள
என்று தொடங்கியவளின் பேச்சு அப்படியே நின்றது. தன் சிவந்த விழிகளால் அவளை உறுத்து விழித்து பார்த்தான் நித்யானந்தன். அவள் திகைத்து நோக்கவும், "தினப்படி தரிசனம் செஞ்சு தான் ஆகணும்னா, அது சற்று ஒளிவு மறைவா செஞ்சும் புத்தி கூடவா கிடையாது? ச்சீ! அப்படியா ஒருத்திக்கு வெக்கம் கெட்டு போகும்? கொஞ்சமேனும் அறிவு வேண்டாம்? இதுவே வித்யாவா இருந்தா, நெயில் கட்டருக்கு அவ வந்திருந்தா, இப்ப சந்தி சிரிச்சிருக்கும்." என்றான் சின்ன குரலிலேயே. அப்போதும் புரியாமல் அவள் பறக்க விழிக்கவும், அதற்கு மேல் பேச பிடிக்காதவன் போல், ட்ரெஸ்ஸிங் டேபிளை சுட்டிக்காட்டிவிட்டு, "வித் லவ்வாம், மண்ணாங்கட்டி" என்று முணுமுணுத்தபடியே வெளியேறினான் நித்யானந்தன். டிராயர் கதவை திறந்து பார்த்தவளுக்கு உடனே புரிந்து போயிற்று. கோபாலனின் படம். சந்தேகத்துக்கு இடமின்றி வித் லவ் கோபாலன் என்று பின்புறம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தான் கோபாலன். பெரிய ரோமியோ. இவனைப் போய் தினமும் தரிசனம் செய்கிறாள் என்றா நினைத்தான்? வேடிக்கைதான். ஆனால் வேடிக்கைதான் என்று எண்ண முடிந்ததே தவிர, நேர்விரோதமாய் கண்ணீர்தான் துருத்தியது. நித்யானந்தனுக்கு அவள் எப்போது போய்த் தொலைவாள் என்று இருக்கிறது போலும். சும்மா சும்மா எரிந்து விழுகிறானே! அவனது கோபமுகம் அவளை எவ்வளவு வாட்டுகிறது என்று அவனுக்கு புரியவில்லையே! ஆனால் அவனும் தான் என்ன செய்வான்? பாவம்! மனைவி என்ற பெயரில் நந்தினி நந்தி போல் இருந்து அவனது ஆனந்த வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கும் போது, கோபம் வராமல் கொஞ்சவா தோன்றும்? அவனது கொஞ்சல். ம். அதற்கெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் வாயை மூடிக்கொண்டாவது இருக்கத் தெரிய வேண்டும். இன்னொரு தரம் வசவு தேடி வைத்து விடக்கூடாது என்று கோபாலனின் போட்டோவை முதலில் கிழித்து டாய்லெட்டில் போட்டு தண்ணீர் அடித்து அந்த வேலையை முடித்துவிட்டே கீழிறங்கி சென்றாள். அன்றிரவு வெகுநேரம் விழித்திருந்து யோசித்தாள். இனி இதை வளர்ப்பதில் அர்த்தமில்லை. நித்யானந்தன் முழு வெறுப்பை காட்டத் தொடங்கும் முன் இங்கிருந்து கிளம்பியே தீர வேண்டும். இனி வாழ்நாள் முழுவதும் அவள் நெஞ்சில் நிலைத்து நினைவிருக்கப் போவது அவனது கோபமுகமாக இருக்கக்கூடாது. கோபாலன் வராமல் இதை எப்படி சாதிப்பது என்பது பற்றி ரொம்பவும் யோசித்து கடைசியாக நந்தினி ஒரு முடிவுக்கு வந்தாள். அத்தியாயம் 7. இரவு முழுவதும் அவள் தீர்மானித்ததன்படி திட்டத்தின் முதல் கட்டமாக, வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு கிளம்ப போறதா கோபாலன் சொன்னார் என்று நந்தினி கணவனிடம் தன் கதையைத் தொடங்கினாள். விழுக்கென்று விறைப்புற்று நிமிர்ந்தான் நித்யானந்தன். தொலைபேசியிலா? தொலைபேசி பேச்சு எவ்வளவு ஆபத்துன்னு உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லல? அவளிடம் பாய்ந்தான். ஆமா. அதனால தான் நீங்க எல்லாரும் வெளில போன பிறகு, அத்தையும் காலையில படுத்து ஓய்வெடுக்கிற நேரம் பார்த்து, சுமார் 11:30 மணிக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இருந்தா மட்டும் பேசலாம்னு எழுதியிருந்தேன். இது முக்கியமான விஷயம் அல்லவா? அத்தோடு நான் கீழேயே இருந்து பேசியதால, டெலிஃபோன்ல பேசியதை யாரும் ஒட்டு கேட்க வழி இல்ல. என்று அவள் கோர்வையாக கூறி முடித்தாள். ஆனால் அதில் சமாதானம் அடையாமல், கோபாலன் பேச்ச கேட்கவே முடியாது. ஆனா நீ பேசியது? ஜன்னலுக்கு வெளிய யாராவது நின்னு கேட்டா, உனக்கு எப்படி தெரியும்? என்று விதண்டாவாதம் செய்தான் அவன். சரி, இல்லன்னு மட்டும் தான் நான் சொன்னது. அதனால யார் கேட்டிருந்தாலும் ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. என்று பொறுமையுடனேயே விலக்கிவிட்டு நந்தினி தொடர்ந்தாள். அவர் இந்தியா வந்து சேர்ந்ததும் 2 பேரும் சந்திக்க வேண்டிய இடம் சொல்வாராம். அவர் சொல்ற நேரத்துல என்ன கிளம்பி அங்க வந்துர சொல்றார். அது எப்படி முடியும்? என்று குறுக்கிட்டான் அவள் கணவன். உன் நன்மை தீமை பற்றிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அப்படியெல்லாம் சும்மா அவரோட போய் சேர்ந்து கொள்ளும்படி உன்னை நான் விட்டுற முடியாது. உனக்கு நினைவு இருக்குதோ இல்லையோ, இது பாரத தேசம். அதிலும் தமிழ்நாடு. உன் கோபாலன் பயிற்சி பெற்ற இடங்கள்ல நடப்பது போல, சும்மா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது இங்க அசிங்கம். இந்த கேவலத்துக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு கௌரவமான உறவு இல்லாம, ம்ஹும், நடக்காது. என்று ஆட்சேபித்தான் அவன். இவ்வளவு அக்கறை இன்னமும் அவனிடம் இருக்கிறதே! உள்ளூர ஏதோ ஒரு ஆறுதல் உண்டாயிற்று நந்தினிக்கு. ஆனாலும் அந்த இதத்தில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்க வழியின்றி தன் கதையைத் தொடர்ந்தாள். நான் போய் சேர்ந்ததும் இங்க ரிஜிஸ்டர் கல்யாணத்துக்கு அவருடைய நண்பர் மூலம் கோபாலன் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாராம். நமக்கு நடந்தத பதிவு செய்ததால் அது செல்லும் என்று. மேலே பேச மாட்டாமல் நிறுத்தினாள் நந்தினி. அவன் முகம் இறுகியது. பதிவு செய்யாததாலேயே நம்ம திருமணம் செல்லாதாகி விடுமா? தாலி கட்டி, கைப்பிடித்து, சேர்ந்து 7 அடி எடுத்து வைத்து விட்டால், அதுவும் சட்டப்படி செல்லுகிற திருமணம்தான். தெரியுமா? ஆமா. ஆனா, அத எடுத்து சொல்லி, இத யாரும் எதிர்த்தால் தானே தகராறு. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்றதால பிரச்சனை வராது இல்லையா? சற்று நேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் நித்யானந்தன். யோசித்தான் போலும். பிறகு, இவ்வளவு திட்டங்களையும் இன்று ஒரு நாள் பேச்சிலேயா சொன்னார்? ரொம்பவும் யோசிச்சிருப்பார் போல தெரியுது. என்றான் உணர்ச்சியற்ற குரலில். ஆமா. நான் முன்பே கேட்டு எழுதியிருந்தேனே.
அதனால நன்றாக யோசிச்சு எல்லா ஏற்பாடுகளையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு." என்றாள் அவளும் அதே குரலில் பதிலாக. அதே சிந்தனையாக இருந்ததாலோ என்னவோ, நித்யானந்தனின் ஐயங்களுக்கெல்லாம் ஓரளவேனும் ஒத்துக்கொள்ளும் விதமாக நந்தினியால் பதில் சொல்ல முடிந்தது. எப்படியும் விரைவில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்பது மட்டுமே நடந்தாக வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் வெறும் நகாசு வேலைகள். அதற்கு மேல் அவன் பேசாதிருக்கவும் மேற்கொண்டு தன் திட்டத்தை அவள் விவரித்தாள். இங்க அத்தை மாமா கிட்ட ஊர் பக்கம் என் தோழிக்கு திருமணம் நிச்சயமாகி இருப்பதாகவும், அவளுக்கு உதவிக்கு யாரும் இல்லாததால ஷாப்பிங் அது இதுன்னு எடுத்து செய்ய என்னை அழைப்பதாகவும், கொஞ்ச நாள் அவளோடு தங்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இதுவும் கோபாலன் யோசனை தானா? என்றான் நித்யானந்தன் ஒரு மாதிரி குரலில். அவள் பேசாதிருக்கவும், அப்புறம் அப்புறம் என்ன சொல்றதா? தோழிக்கு துணை செய்யப் போகிறவள், அங்கே வேறு ஆள் பிடித்து விட்டதாகவா? என்று குத்தலாக கேட்டான். உதட்டை கடித்துக்கொண்டு சற்று நேரம் பேசாதிருந்தாள் நந்தினி. அத்தைக்கு நானே எழுதுறேன். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சட்டென எழுந்து நின்றான் நித்யானந்தன். எத? எத புரிஞ்சுக்குவாங்க? என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க? அவர்களுடைய அன்புக்குரிய மருமகள் இன்னொருவனிடம் மனம் ஈடுபட்டவள். அவளை மீண்டும் கண்டதும் எல்லாவற்றையும் உதறி விட்டுவிட்டு அவனிடம் மீண்டும் ஓடிவிட்டாள் என்றா? அவர்களுடைய ஆசை மகனை காலில் ஒட்டிய தூசியை தட்டிவிட்டு போகிறாள் என்பதையா? இத்தனை நாள் குடும்பத்தில் ஒருத்தியாய் அன்பு காட்டி பழகியதெல்லாம் வெறும் நாடகம் என்பதையா? படபடவென்று கொட்டினான் அவன். பெற்றவள் நொந்துவிடக் கூடாதே என்ற கவலை அவனுக்கு. ஆனால் அதைப் பார்த்தால் அவன் அல்லவா துன்புற நேரும். அவனது சுகத்துக்காக நந்தினி தன் சுகத்தை தியாகம் செய்வது அவனுக்கு புரியவில்லையே. வேதனையில் கண்கலங்க அவனை நோக்கினாள் நந்தினி. இருந்திருந்து அவனை உதறுவதா? முடியுமா? உயிரோடு வஜ்ரமாய் ஒட்டிவிட்டவனை விலக்க முடியாமல் உயிரையே இங்கு விட்டுவிட்டு வெறும் கூடாக அல்லவோ செல்லப் போகிறாள். சட்டென திரும்பிக் கொண்டான் அவள் கணவன். சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. காதலின் வலிமைய நன்றாக அறிந்த பிறகும். சாரி நந்தினி. உன் வசதி போல எல்லாம் செய். என்னால ஒரு தடையும் ஏற்படாது. முடிஞ்ச அளவு உதவி செய்றேன். இப்போது நான் கொஞ்சம் தொழிற்சாலை வரை போக வேண்டியிருக்குது. இந்த நேரத்திலயா? என்று திகைத்தாள் மனைவி. ஆமா நந்தினி. அங்க 5 நாளா இரவிலும் ஷிஃப்ட் வைத்து வேலை நடக்கிறது இல்லையா? இடையில வந்து பார்க்குறேன்னு இன்ஜினியர் கிட்ட சொல்லியிருந்தேன். இ இத்தனை நாள் முடியாது போயிற்று. அதனால என்று குளியலறைக்குள் சென்று உடை மாற்றிக் கொண்டு வந்தான். நான் வர நேரமாகும். நீ தூங்கு. என்று கூறி கிளம்பி சென்று விட்டான். நித்யானந்தன் சென்ற பிறகே, காதலின் வலிமை அறிந்த பிறகும் என்ற அவனது சொற்றொடர் நந்தினியின் மனதில் பட்டது. ஒரு கணம் நெஞ்சை கசக்குவது போன்ற உணர்ச்சியில் துடித்துப் போனாள் அவள். ஆக, அனிதா நித்யானந்தனின் மனதை கவர்ந்து விட்டது மெய்தான். அன்று தாயாரிடம், அனிதா நல்ல பெண், நல்ல குடும்பம் என்று அவன் சொன்னது வேறு ஞாபகம் வந்து அதை உறுதிப்படுத்தியது. நல்லது. எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக அவன் வாழ்வை இதுவரை நந்தினி கெடுத்தது போதும். இனியேனும் அவன் வாழ்வு மலரட்டும். அதுதான் நியாயம் என்று வெகு சிரமப்பட்டு மனதை தேற்றிக்கொள்ள முயன்றாள் அவள். மறுநாள் மதியமே வீடு திரும்பிவிட்டான் நித்யானந்தன். வந்ததுமே அவளை அன்றைக்கு அழைத்து சென்று, இங்க திருமண பதிவு அலுவலகத்தில் உன் ஜோடியாக உங்கள் இருவரின் பெயரும் கொடுக்கப்படவே இல்லையாமே நந்தினி. ம்ஹும். இந்த கோபாலனை நம்புறது சரியில்ல என்று படபடத்தான். அவளுக்காக மெனக்கெட்டுப் போய் விசாரித்திருக்கிறானே! எவ்வளவு நல்லவன்! அவளது வாழ்வு திசை தப்பி விடக்கூடாது என்பதில் எவ்வளவு அக்கறை! ஆனால் அக்கறையும் காதலும் ஒன்றாகிவிட முடியுமா? கோபாலனோ அவருடைய நண்பனோ, அல்லது இருவருமேயோ நம்பத் தகுந்தவர் அல்ல நந்தினி. பேசாம இந்த திட்டத்தையே விட்டுவிடுவது மேல். விட்டுவிட்டு? இங்கேயே இருந்து இந்த நல்லவன் கழுத்தை அறுப்பதா? நியாயமே இல்லையே! அவசரமாக யோசித்து, பதிவு திருமணம் இங்கே இல்லையே, செகந்திராபாத்ல அல்லவா நடக்கப் போகுது. அங்கதான், அங்கதான் இனி கோபாலனும் வேலை செய்யப் போகிறார். என்று சமாளித்தாள் நந்தினி. கோபாலனின் கம்பெனி, வேலை, விலாசம் எல்லாம் கொடு. எதுக்கும் விசாரிச்சிடுறேன். என்றான் நித்யானந்தன். என்னவென்று சொல்வது? சற்று தடுமாறிவிட்டு, அதுக்கு அவசியம் இல்ல. கோபாலன எனக்கு முன்னமே தெரியும். வந்து இன்னொரு விஷயம். என் அப்பாவுக்கும் இதுல எதுவும் இப்போது தெரிய வேண்டாம். அப்புறமா அதாவது ப பதிவு செஞ்ச பிறகு நேர்ல போய் சொல்லிக்கிறேன். நீங்க இங்க விவகாரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. என் மேல குத்தம் சுமத்தினாலும் பரவால்ல. நான் எதிர்க்க மாட்டேன்றதால உங்களுக்கு விரைவில விடுதலை கிடைச்சிரும். என்றால் கண்ணீரை அடக்கியபடி அவள். பதில் பேசாமல் திரும்பி சென்றான் நித்யானந்தன். இந்த துன்பத்தை வளர்க்க மனம் இல்லாமல் மறுநாளே கோபாலன் நாளையே கிளம்பி வர சொன்னான். என்றாள் நந்தினி. எங்க? ஓ,
ஹோட்டலுக்கு. சென்னையில ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குதா? எந்த ஹோட்டலுக்குன்னு விவரம் சொல். ஏன் ஏன்? உன்னோட நானும் வரேன். அங்க உன்ன அவர்கிட்ட நேர்ல ஒப்படைச்சுட்டு, உன் சுக துக்கங்களுக்கு அவர் என்கிட்ட பதில் சொல்லியாக வேண்டுன்றத நான் கோபாலனுக்கு புரிய வச்சாகணும். என்று குண்டை தூக்கி போட்டான் நித்யானந்தன். நந்தினி திகைத்து நின்றாள். இந்த நாட்டிலேயே இல்லாத கோபாலனை இவனுக்காக எங்கிருந்து கொண்டு வருவது? அதுக்கு அவசியமே கிடையாது. கோபாலன் என்ன நல்லா பாத்துக்குவாரு. அவர் என் மேல அன்பு உள்ளவரு. என்று அவள் எவ்வளவோ எடுத்துரைத்த பிறகும், அவன் அவளோடு கூட வருவதில் பிடிவாதமாகவே இருந்தான். வந்து அவருக்கு உங்கள சந்திக்க வெறுப்பா இருக்கும். அது இயல்பு தான. எதுக்கு அனாவசியமா? எனக்கும் அவர்கிட்ட அப்படி ஒண்ணும் உருகி வழியல தான். ஆனா, உன் நல்வாழ்வ உறுதிப்படுத்திக் கொள்றது என் பொறுப்பு. யாருக்கும் அது பிடிக்குதா, பிடிக்கலையான்னுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கூட வராம நீ எங்கும் போகக்கூடாது. என்று முடித்து விட்டான் நித்யானந்தன். நந்தினி திணறிப் போனாள். இப்போது என்ன செய்வது? ஒருவருக்கும் தெரியாமல் பெட்டியை எடுத்துக்கொண்டு ஓட முடியாது. யாரும் கண்டு என்னவென்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. மிகவும் சோர்ந்திருந்த மூளையை மிகவும் கசக்கி இன்னொரு வழியை யோசித்து வைத்தாள். அதன் முன்னோடியாக சில தொலைபேசிகள் செய்தாள். மறுநாள் முன்பே திட்டமிட்டபடி தோழிக்கு திருமணத்தில் உதவுவதற்காக நெல்லை எக்ஸ்பிரஸில் கிளம்புவதாக வீட்டில் சொல்லி கண்கலங்கியபடி நந்தினியும் அவளை ரயில் ஏற்றிவிட்டு திரும்பி வருவதாக நித்யானந்தனும் கிளம்பினார்கள். கொஞ்சம் உயர்தர ஹோட்டல் ஒன்றில் ஏற்கனவே கோபாலன் செய்தது போல அறை ஏற்பாடு செய்திருந்தாள் நந்தினி. உற்சாகம் போல காட்டிக்கொண்டு நந்தினி ஏதோ வளவளவென்று பேச ஒற்றை வார்த்தைகளால் பதிலளித்தபடி நித்யானந்தன் வாயிலை நோக்கி அமர்ந்திருந்தான். என்றவரை ஒவ்வொரு தலைப்பாக தேடி பிடித்து பேசி அடுத்து கடைசியாக ஒரு சிறு மௌனத்தின் பின் நந்தினி மீண்டும் தொடங்கிய போது அவன் சுருக்கமாக வேண்டாம் என்றான். வந்து நம்ம ஏற்கனவே வந்தாச்சு. ஓ மிஸ்டர் கோபாலன் வந்து சேரும் வர அவரை பத்தி சந்தேகமா நான் ஏதாவது பேசிடுவேனோன்னு அதுக்கு இடம் தராம நீ இல்லாத விஷயங்களையெல்லாம் தேடி பிடிச்சு வளவளக்க தேவையில்ல. பாரு, நம்ம இங்க வந்து 1½ மணி நேரம் ஆகுது. இன்னும் அவர காணல. கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். என்றான் அவன். அவளுக்கும் ஆசைதான். ஆனால் அங்கிருந்து வெளியேறி வந்ததற்கான காரணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும்போது, மீண்டும் திரும்பிப் போவதில் லாபம் என்ன? உலக அதிசயமாய் நித்யானந்தன் அவளை அணைத்து, "உன்னை நான் காதலிக்கிறேன் கண்ணே" என்றால் தவிர அங்கே திரும்பிப் போவதில் அர்த்தம் இல்லை. முன்னது நடக்கிற காரியம் இல்லை என்பதால் பின்னதற்கு அவசியம் இல்லை. இல்ல என்று அவள் மறுக்கத் தொடங்கிய போது தொலைபேசி மணி அடித்தது. அவன் எழுமுன் நந்தினியே ஓடி சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. ஆமாமா. நான் தான். என்னது? ஓகே. சரி சரி. நான் அவர்கிட்ட சொல்றேன். என்று ரிசீவரை கீழே வைத்தாள். நித்யானந்தனிடம் திரும்பி முறுவல் செய்து, கோபாலன் தான். அவர் வர தாமதமாகுமா. இரவு எந்நேரம் ஆனாலும் வந்து அவருடைய நண்பர் வீட்டுக்கு அழைச்சு போயிடுறதா சொல்றாரு. இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாரு. என்றாள். நான் இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? உங்க பொறுப்புணர்ச்சிய பத்தி நான் ஏற்கனவே அவருக்கு எத்தனையோ தரம் எழுதியிருக்கிறேனே. சரியாகவே ஊகித்து சொல்லிட்டாரு. என்று பல்லைக் காட்டினாள் அவள். ஆமா, மகா கெட்டிக்காரர் தான். என்று ஒரு மாதிரி குரலில் கூறிவிட்டு, நெடுநேர உட்காரலுக்கு இதவாக அவன் கால் மாற்றி அமரவும், வந்து கோபாலன் வர எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல. அதுவரை காத்து கிடக்காம நீங்க வீட்டுக்கு போகலாமே. என்றாள் நந்தினி. அவன் அசையாமல் இருக்கவும், அத்தைகிட்ட சொன்ன ரயில் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. இனி நீங்க வீடு போய் சேரலைன்னா, அவங்க பாவம் கவலைப்படத் தொடங்கிருவாங்க. என்று இழுத்தாள். ஆனால் நித்யானந்தன் எழுந்து தொலைபேசி பக்கம் செல்லவும், அவசரமாக பொறுங்க, வர லேட்டாகும்னு அத்தைகிட்ட சொன்னாலும் எவ்வளவு நேரமாகும்னு சொல்றதுக்கு இல்லையே. கோபாலனால எப்போ வர முடியுதோ என்னவோ. எம்டியோட லேட் நைட் டின்னர்னாரு. அது முடிஞ்சு நீங்க வீடு போறதுன்னா, முன்புனா நீங்க எவ்வளவு தாமதமாக வந்தாலும் உங்க தேவைகள கவனிக்க நான் இருக்கிறேன்னு அவங்க தூங்கப் போவாங்க. இப்ப பாவம் அவங்க வேறு விழித்திருந்து உடம்ப கெடுத்துக்குவாங்க. அவசியமே இல்லாம அவங்க உடம்ப கெடுப்பானேன்? என்று அவனை கிளம்ப வைக்க இயன்ற வரையில் முயன்றாள். அவனோ அவளை யோசனையாக நோக்கி, "ஏனா, நீ என்ன போன்னு விரட்டிவிட முயல்றது போல தோணுதே" என்று உரைக்கவும் உள்ளூர திணறிப் போனாள். விரைவாக சமாளித்துக் கொண்டு, "ஏனோ, ஏன் விரட்டணும்? உலகத்துல நல்லதுக்கு காலமில்லைன்னா சரிதான் போல. ஏதோ நம்மகிட்ட அன்பா இருந்தாங்களேன்னு மனம் பொறுக்காம சொன்னேன். அதுக்கு மேல உங்கம்மா உங்க இஷ்டம்" என்று முறுக்காக கூறி தலையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் நந்தினி.
அவளுக்கு உள்ளூர அச்சம் பரவ தொடங்கியிருந்தது. எவ்வளவு நேரம் ஆனாலும் கோபாலன் வந்த பிறகுதான் கிளம்புவேன் என்று நித்யானந்தன் உட்கார்ந்து விட்டால், முடிவற்றது போல நீண்ட ஒரு மௌனத்தின் பின் நல்ல வேளையாக நித்யானந்தன் எழுந்தான். "சாரி நந்தினி" என்றான் தணிவாக. "நீ சொல்றது சரிதான். என்னவோ மிஸ்டர் கோபாலன பார்த்துட்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு எண்ணினேன். ஆனா அவர்கிட்ட உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். இரவு எந்நேரம் ஆனாலும் அவர் வந்ததும் எனக்கு தகவல் குடு. ஃபோன்ல நீ பேச வேணாம். வேற யாராவது எடுத்துட்டா வம்பு. அவர பேச சொல்லு. நான் உடனே வந்து பார்க்குறேன். அவர் வர வர எச்சரிக்கையோட இரு. வேறு யாருக்கும் கதவு திறந்து விட வேண்டாம். நான்" என்றவன் சட்டென திரும்பி நடந்து கதவைத் திறந்து வெளியே சென்று விட்டான். தானாகவே மூடிக்கொள்ளும் அந்த அறைக்கதவு மெதுவே சென்று மூடுகிற வரை அவனது காலடி ஓசையைக் கேட்டபடி நின்றவள் அந்த ஒலி நிற்கவும் தன்னை மறந்தாள். "நித்யா" என்ற கதறலுடன் ஓடிச் சென்று கதவை வேகமாக இழுத்துத் திறந்தாள். பக்கவாட்டில் சற்று தூரத்தில் இருந்த லிப்டினுள் அவன் கால் மறைக லிப்ட் கதவு மூடிக்கொள்வது தெரிந்தது. ஒன்றும் தோன்றாமல் ஓய்ந்து போய் மெல்ல கதவை சாத்திக் கொண்டு உள்ளே சென்றாள். நித்யானந்தன் அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்த சோஃபாவின் முன் சென்று நின்றாள். மண்டியிட்டு தரையில் அமர்ந்து அந்த சோஃபாவிலேயே முகம் புதைத்து கதறி கதறி கண்ணீர் விடத் தொடங்கினாள். வெகு நேரம் சென்ற பின்பு கண்ணீர் சுரப்பிகள் எல்லாம் அடியோடு வற்றிவிட்டது போல அழுது தீர்த்த பின்னும் வெறும் கேவலுடன் சற்று நேரம் அப்படியே கிடந்தாள். மெல்ல மூளை வேலை செய்யத் தொடங்கியது. இனி அதிக நேரம் இங்கே இருப்பது சரியில்லை. ஒருவேளை ஒருவேளை தாயாரிடம் ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு இங்கே என்ன நிலைமை என்று அறிய நித்யானந்தனே திரும்பி வரக்கூடும். செய்யக்கூடியவன்தான். வந்து விடுவானோ என்ற அச்சத்தின் இடையே வரவேண்டுமே என்கிற ஏக்கம் கலந்த ஆவலும் தோன்ற அவள் தன்னைக் கண்டே பயந்து போனாள். முழுமையாக கட்டுப்பாடு தளர்ந்துவிடும் முன் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும். பிடிவாதமாய் எழுந்து நிறைய குளிர்நீர் அடித்து முகத்தை கழுவினாள். ரூம் சர்வீஸை அழைத்து ஒரு டாக்ஸி வரவழைக்க செய்தாள். கைப்பையில் இருந்த காகிதத்தை எடுத்து ஒரு தரம் சரிபார்த்தாள். அறையை காலி செய்து பணம் கட்டிவிட்டு டாக்ஸி வந்ததும் அதில் ஏறி சென்றாள். இரவு வெகுநேரம் வரை விடிகாலை வரையிலும் நித்யானந்தன் கோபாலனின் டெலிபோனுக்காக காத்திருந்தான். காலை வரை அவன் அழைக்கவில்லை என்றாகவும் கவலையும் குழப்பமுமாக ஹோட்டலில் நந்தினி தங்கியிருந்த அறைக்கு தொடர்பு கொண்டான். இரவிலேயே அறை காலி செய்யப்பட்டு விட்டதாக ஹோட்டல் வரவேற்பு உரைக்கவும் கலவரம் மிகுதியாயிற்று. ஏன் கோபாலன் வந்ததும் நித்யானந்தனுடன் தொடர்பு கொள்ளும்படி நந்தினி அவனிடம் ஏன் கூறவில்லை? ஒருவேளை அவள் கேட்டும் அவன் மறுத்திருப்பானோ? அதற்கு காரணம் இல்லையே. இவ்வளவு நாளும் நந்தினியை பொறுப்பாய் பார்த்து கொண்டது நித்யானந்தன் தானே. அப்படி இருக்க என்னென்னவோ எண்ணி குழம்பியவனுக்கு கடைசியாக ஒரு விளக்கம்தான் தோன்றியது. வெகுநாள் கழித்து சந்தித்த பரவசத்தில் காதலர்கள் இருவரும் இந்த இணைப்புக்கு காரணமாகவும் காவலனாகவும் இருந்தவனை மறந்துவிட்டார்கள். நந்தினி அவ்வளவு எளிதாக அவனை மறந்துவிடக்கூடும் என்பதை அவனால் ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் வேறு விளக்கம் காண முடியாததால் இதுவே காரணம் என்று வருத்தத்துடன் ஏற்று நித்யானந்தனும் நந்தினியை மறந்து வாழ முயற்சி செய்யலானான். ஆனால் கடும் முயற்சி செய்தும் அது மட்டும் முடிகிற காரியமாக இல்லை. விசாலாட்சி வேறு நந்தினி சென்று சரியா 5 நாள் ஆகல. 1 வருஷம் ஆனது போல வெறிச்சோடி கிடக்குது. அந்த தோழியின் திருமணம் முடிஞ்ச கையோடு நீ போய் அவள கூட்டிட்டு வந்துடுறா. அவள பார்க்காம கஷ்டமா இருக்குது என்றாள். வித்யா ஒரு பக்கம் என்ன விட்டுட்டு அண்ணி எப்படி போகலாம் என்று பொறுமினாள். பெரியவர் கூட வீட்ல வளைய வந்த பெண்ண காணாதது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. இனி இப்படி அதிக நாள் அனுப்பக்கூடாது என்றபோது நித்யானந்தனுக்கு மிகவும் வேதனையாகி போயிற்று. இவர்களிடம் அவள் இனி வரவே மாட்டாள் என்பதை எப்படி சொல்வது? முதலில் அவனாலேயே அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லையே. பெருந்தன்மையாக நடந்து கொள்வதாக எண்ணி பைத்தியக்காரத்தனம் செய்துவிட்டோம். யானை போல தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டோமே என்று கண்ணீர் விடாத குறையாக கலங்கினான் நித்யானந்தன். வீட்டிலும் இருக்க முடியாமல் வேலையிலும் ஈடுபட முடியாமல் நித்யானந்தன் தவித்த காலம் அது. நந்தினியின் பேச்சு, சிரிப்பு, தோற்றம் என்று அசைப்படுவதில் மட்டுமே ஓர் ஆறுதல். அந்த சமயத்தில் யாராவது பேசினால் அவனுக்கு பயங்கரமாய் கோபம் வந்தது. அப்படி பேசியவர்களிடம் 1, 2 முறை கத்திவிட்டு காரணம் அறியாமல் அவர்கள் திகைக்கவும் கழிவிரக்கம் வேறு அவனை வாட்டும். எனவே யாரும் நெருங்கி பேச முடியாதபடி காரை எடுத்துக்கொண்டு தனியே சுற்றத் தொடங்கினான்.
ஒரு நாள் பெட்ரோல் பில் மட்டும் ரூ. 300 ஆயிற்று. அப்படி சுற்றும்போது தான் ஒரு நாள் அவன் கோபாலனைக் கண்டான். கண்டது திருமண பதிவு அலுவலக வாயிலில். சும்மா அல்ல, மாலையும் கழுத்துமாக. அத்தியாயம் 8. முன்னே ஓர் ஊர்வலத்துக்காக கார் மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலையில் தன் போக்காய் சுழன்ற பார்த்தான். மாலையுடன் ஒருவனைக் காணவும் மனித இயல்புக்கே உரிய குறுகுறுப்பில்தான் நித்யானந்தனும் நிமிர்ந்து மாலை அணிந்தவனின் முகத்தைப் பார்த்தான். கோபாலனைக் காணவும் திகைத்துப் போனான். அப்படியானால் அவன் பின்னே லேசாகத் தெரிந்த ஜரிகை சேலைக்குரிய பெண் நந்தினியாகத்தான் இருக்க வேண்டும். கடைசியாக திருமணத்தை இங்கேதான் நடத்துகிறார்களா? ஆக்சிலேட்டரை அளந்து மிதித்து வேகமாய் போய்விட வேண்டும் போல தோன்றிய போதும் அவனால் அது முடியவில்லை. நந்தினியை பார்க்க ஒரு வாய்ப்பு. எப்படி விடுவது? பின்னே வரக்கூடிய வண்டிகளைப் பற்றிய எண்ணமே மறந்து காரை நிறுத்தி இறங்கியவன் முன்னிலும் அதிர்ந்தான். ஏனெனில் கோபாலனின் பின்புறமிருந்து மாலை கழுத்துடன் வெளிப்பட்ட ஜரிகை சேலைக்காரி நந்தினி அல்ல. இவனை நம்பி இந்த நந்தினி? கடவுளே! இரண்டெட்டில் கோபாலனை அணுகி அவன் முரட்டுத்தனமாய் தன் புறம் திருப்பினான் நித்யானந்தன். நந்தினி எங்கடா? திகைத்துப் போய், ஏ ஏ விடு விடு என்ன! என்று தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான் கோபாலன். அது முடியாமல் போகவும், எந்த நந்தினி? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இதோ பாரு, இவ ராணி, என் மனைவி. இப்போதான் மணமாயிற்று. எ என்ன விட்டுருங்க, ப்ளீஸ் என்று கெஞ்சத் தொடங்கினான். அருகில் நின்றவளைப் பார்த்தான் நித்யானந்தன். பெண் பணக்காரி என்பது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அழுத்தக்காரியும் கூட. இவன் அவளை எப்படி மணந்திருந்த போதும், இனி இவள் கோபாலனை ஆட்டிப் படைத்து விடுவாள். இவள் முன்னிலையில் அவன் வாய் திறப்பது கடினம். இந்த பாவி நந்தினியை என்ன செய்தான் என்று அறிந்தாக வேண்டுமே. வெண்பற்கள் பளிரிட அவளை அந்த ராணியை சிநேகமாக நோக்கி முறுவலித்தான் நித்யானந்தன். ஒரு சின்ன உதவி சகோதரி. எங்க 2 பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்ணு, தப்பு வழியில அல்ல, ஒரு நல்ல காரியமா இவர சந்திக்க போறதா என்கிட்ட சொல்லிட்டு போனா. அத பத்தி கொஞ்சம் பேசணும். 2டே 2 நிமிஷம். இவரோடு தனியா பேச நீங்க அனுமதி தரணும். ஒரு சகோதரனுக்கு செய்யும் பெரிய உதவியா இத நீங்க செய்யணும். ஏன்னா நந்தினி என் உயிர். ப்ளீஸ் என்றான் குரலில் நட்பையும் வற்புறுத்தலையும் கலந்து. ஸ்டைலாக தன் பெரிய தோள்களை குலுக்கிவிட்டு சிறு புன்னகையோடு விலகி நின்றாள் அவள். அடிக்குரலில், நல்லா கவனி. நான் நந்தினியுடைய கணவன். உன் பழைய காதல் கதை உன் மனைவிக்கு தெரியாதுன்னு தெரியுது. என் கேள்விக்கு உண்மையா பதில் வந்தா அது அப்படியே இருக்கும். அல்லது என்றான் நித்யானந்தன் மிரட்டுதலாக. சொ சொல்றேன். நீ எப்ப இந்தியாவுக்கு வந்த? 40 நாளுக்கு முன்னாடி என்றவன் மற்றவன் சந்தேகமாய் நோக்கவும், நெஜம். கடைசி 1 மாதம் அங்க சுத்தி பார்க்கத்தான். அதுக்கு பணம் இல்லாததால நான் திரும்பி வந்துட்டேன் என்று விளக்கினான் கோபாலன். நந்தினிக்கு தொலைபேசி செய்தாயா? இல்ல. வேற எந்த வகையிலும் தொடர்பு? இல்ல, இல்ல. ந நந்தினி திருமணம் ஆனதும் உங்க பெருந்தன்மையான திட்டம் பற்றி ஒரு கடிதம் எழுதினா. அத நம்பாம நிராகரிச்சு எழுதியது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சத்தியம் என்றான் கோபாலன் அலாக்குறையாக. திகைத்து நின்றான் நித்யானந்தன். அன்று அவள் அழுதது. கோபாலனின் கடிதம் வந்த அன்று அப்படி அழுதாளே. எதற்காக என்று தெரியாமல் என்ன பிழை நேர்ந்து விட்டது? கோபாலனின் நிராகரிப்பு பற்றி அறியாமல் 3 மாத தொடர்பின்மைக்காக இவ்வளவு கண்ணீரா என்று பொறாமைப்பட்டானே. பொறாமைதான். அதை ஒத்துக்கொள்வதில் நித்யானந்தனுக்கு இப்போது வெட்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை. குடும்பத் தலைவரிலிருந்து சின்ன எடுபிடி வேலைக்கார பையன் வரை அத்தனை பேரின் அன்பையும் சம்பாதித்துக் கொண்ட அந்த அருமையான பெண் அவனையும் கவர்ந்து விட்டாள் என்பதை அவன் விரைவிலேயே புரிந்து கொண்டான்தான். மகா நல்லவன் போல முதலில் நல்ல தன்மையில் செய்ததுதான். அன்று நந்தினிக்கு அவன் கொடுத்த வாக்குக்காக அல்லவா கடைசி வரையிலும் பிடிவாதமாக அவளது பிரிவுக்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டது. இன்னொருவனை நேசிப்பவள். அவனிடமிருந்து அவளைப் பிரித்து வருத்தப்படக்கூடாது என்று எண்ணி எவ்வளவு சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். வீட்டுக்குள் நுழையும் கணத்திலிருந்து தன் எண்ணம் நந்தினிக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று கண் பார்வையில் கூட கவனத்துடன் இருந்தானே. இப்படி தன்னிலேயே கவனத்தை செலுத்திக் கொண்டிராமல் அவளையும் கவனித்திருந்தால் நந்தினியின் மனவேதனையை புரிந்து கொள்ள முடிந்திருக்குமோ? அவளது மனப்புண்ணை ஆற்றி அவளுக்கு ஆறுதல் அளித்திருக்க முடியுமா? ஆறுதல் படுத்தி அவனது அன்புக்கு எதிரொலி கூட கண்டிருக்கக் கூடுமோ? சுயநலம்தான். ஆனால் எண்ணத்தில் கூட தன்னலம் துறக்க அவன் புத்தன் அல்லவே. என்ன மடத்தனம் செய்து விட்டான். ஆனால் நந்தினி ஏன் அவனிடம் சொல்லவில்லை? காதலனைப் பற்றி சற்றும் தயக்கமின்றி
முதலிரவிலேயே சொன்னவள். அந்த காதலன் கைவிட்டது பற்றி ஏன் சொல்லாதிருந்து விட்டாள்? எப்படி சொல்வாள்? பாவம்! சுயகௌரவம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா? பெரிதாக காதல். நான் சொன்னால் நம்புவார். அது இது என்று தம்பட்டம் அடித்துவிட்டு, அந்த ஆருயிர் காதலன் சுட்ட சட்டியாய் தன்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்ல, முதலில் அவமானமாய் உணர்ந்திருப்பாள். முதல் அதிர்ச்சி மாறி கௌரவம் பாராட்டாமல் அவளே கணவனிடம் தன் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் முன்வந்திருக்கக்கூடும். ஆனால் அதற்கு இடம் தராமல் பிரிவு பற்றி பண்ணி பண்ணி பேசி, அதற்காக அடுத்தடுத்து வழிமுறைகள் சொல்லி, அவள் வாயை அவனல்லவா ஒரேயடியாக அடைத்து விட்டான். இன்னோர் எண்ணம் தோன்றி அவனை இன்னமும் சுட்டது. ஒருவேளை அவளும் மனம் மாறித்தான் இருந்தாளோ? அவளுடைய தந்தை சொன்னது போல நல்லது கெட்டது தெரியாமல் கவர்ச்சியை காதல் என்று சிறுபிள்ளைத்தனமாக என்று எண்ணியிருந்தவள் தானாகவே உண்மை உணர்ந்திருப்பாளோ? அனிதாவை அழைத்து வந்து நந்தினியிடம் நிறுத்தும் வரை, அதை அடுத்து அவளிடம் எரிந்து விழும் வரை பிரிவைப் பற்றி அவளாகவே பேசவே இல்லையே! காதலனிடம் செல்கிற ஆவலை அவள் காட்டவே இல்லையே! செல்வது பற்றி நித்யானந்தனாக பேசிய போதும் முதலில் தள்ளி போட்டாளே! கரெக்ட். நிச்சயமா அவ மாறித்தான் இருக்கணும். யாரையும் எதிர்க்க மாட்டேன். சண்டை போட மாட்டேன். அது இது என்றாளே! போகவில்லை. இருக்கிறேன் என்றல்லவா சொல்லாமல் சொல்லியிருக்கிறாள். அந்தப் பார்வை. அப்படி பார்த்தாளே! மட்டி மடையன் முட்டாள். மூடனாய் அவனல்லவா ஒன்றையும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டான். அடித்து விரட்டாத குறையாக எரிந்து விழுந்தானே! தலையை எங்காவது கொண்டு பலமாக மோதிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது நித்யானந்தனுக்கு. கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரமாய் கருத்தை கவர்ந்தவள் கை நழுவி போன பிறகு அல்லவோ அவனுக்கு அறிவு அடிப்படை வேலையை தொடங்குகிறது. இப்போது அவள் எங்கே போயிருக்கக்கூடும் என்று ஒரு வகையிலும் அவனால் யூகிக்க முடியவில்லை. பெற்றவரிடம் இப்போது எதுவும் சொல்லக்கூடாது என்றவள் அங்கே அங்கே அவரிடம் சென்றிருக்க வழியில்லை. வேறே எங்கே கிடந்து எப்படி தவிக்கிறாளோ என்று எண்ணி எண்ணி நித்யானந்தன் இங்கே செய்கையற்று தவித்தான். வேதனை தாழாமல் அவள் வேறு முடிவை நாடிவிட்டாள். எண்ணும் போதே அவனுக்கு இங்கே நெஞ்சு ஒரு கணம் நின்று போயிற்று. பெற்ற தந்தையைக் கூட மறந்து அவள் அப்படி உயிரை விட்டுவிட மாட்டாள். அவ்வளவுக்கு அவள் பொறுப்பில்லாதவள் அல்ல என்று எத்தனையோ தடவை அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட போதும் அதில் முழு நம்பிக்கை வைக்க முடியாமல் நித்யானந்தன் அலைமேல் துரும்பாய் தத்தளித்தான். ஒரு சிறு நப்பாசையில் குசலம் விசாரிக்கிற தோரணையில் நந்தினியுடைய தகப்பனார் இரு தோழிகளுக்கு கால் போட்டு பேசி பயனின்றி சோர்ந்தான். இரவு பகல் இதே சிந்தனையாக அவன் உழன்று கொண்டிருந்தபோது அவனுடைய தங்கை வித்யா உலக அழகி ஐஸ்வர்யராய் பற்றிய செய்தியில் பாதியை யாரோ கிழித்து விட்டதாக பத்திரிகையை தூக்கிக் கொண்டு வந்து அவனிடம் முறையிடவும் சொல்லென்று விழுந்தான். என்ன பெரிய செய்தி? 10 நாள் முந்திய அறுத பழசு. அதை இப்ப படிக்கலைன்னா தலையா வெடிச்சு போகும் என்று எரிந்து விழுந்தான். நான் ஒன்னும் இத புது செய்தியா படிக்க கேட்கல. சுஷ்மிதா சென்னோட மிஸ் யூனிவர்ஸ் செய்தியெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன். அதுபோல இந்த உலகளி செய்திகளையும் எடுத்து வச்சுக்கலாம்னு பார்த்தா, பேப்பர்ல அத நடுவுல யாரோ பிளேடால வெட்டி கெடுத்திருக்காங்க. அத சொல்ல வந்தா என்னையே திட்டுறீங்களே! என்றாள் தங்கை ரோசத்தோடு. ஷ்! என்ன சத்தம்? என்று வந்த விசாலாட்சி விஷயம் அறிந்ததும், அத வெட்னது நந்தினின்னு நெனைக்கிறேன் வித்தி. ஆனா அவ அனாவசியமா இப்படி செய்ய மாட்டா என்றாள். நந்தினி என்ற பெயரில் விழுக்கென்று நித்யானந்தனின் கவனம் திரும்பியது. அவள் எதற்காக? ம்ஹும். இராது என்றான் தாயாரிடம். ஆமடா, என்கிட்ட ஏதோ பேப்பர்ல சின்ன கட்டிங் எடுப்பதுக்காக அப்பா பயன்படுத்திய பிளேடு கேட்டாடா. நீ ட்வின் பிளேட் பயன்படுத்துறதால அது வெட்டாதுன்னு. நித்யானந்தனின் நாடி நரம்புகள் எல்லாம் சட்டென உயிர் தெழுந்தன. 10 நாட்கள் முன்பு பேப்பரில் கட்டிங். வித்யா வைத்திருந்த தினசரியில் தேதியை பார்த்துவிட்டு அவசரமாக சென்று அலுவலகத்தில் உள்ள பழைய பேப்பரை எடுத்து அந்த ஐஸ்வர்யா ராயின் செய்தியின் பின்புறம் பார்த்தான். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தவித்திருந்தவனுக்கு அங்கே அமுதம் காத்திருந்தது. அது ஒரு சின்ன விளம்பரம். வேலைக்கான விளம்பரம். அதிகம் செலவு செய்ய முடியாத அனாதை ஆசிரமம் ஒன்று மிக குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை செய்ய ஆள் தேடியிருந்தது. இந்த வேலையையா என் கண்மணி என்று வினாடி காலம் வேதனைப்பட்ட போதும் ஒரு புறம் அப்பாடி என்று ஆறுதலாகவும் உணர்ந்தான். ஒருவேளை அங்கே அவள் இல்லாவிட்டாள் என்று எண்ணி பார்க்க கூட நித்யானந்தனால் முடியவில்லை. அங்கேதான் இருப்பாள் என்று உள்ளூர உருப்போட்டபடி முகவரியை குறித்து கொண்டு பேப்பரை தங்கையிடம் சேர்ப்பிக்குமாறு ஆள்வசம் அனுப்பிவிட்டு வேலை விஷயமாக
வெளியூர் போவதாக தாயாரை அழைத்து சொல்லிவிட்டு காரிலேயே கிளம்பிவிட்டான். நந்தினிக்கு உடல் நொந்தது. அதைவிட அதிகமாக மனம் நொந்தது. அதிக வேலை இருந்தால் நல்லது என்று அவள் எண்ணியதற்கு தோதாக இங்கே நிறையவே வேலை செய்யும்படி நேர்ந்தது. எழுத்துப் பணி முடிந்த பிறகு மற்ற வேலைகளிலும் அவள் உதவும்படி நேர்ந்தது என்றாலும் அவள் அது பற்றி வருந்தவில்லை. ஆனால் வேலையில் உடல் களைந்தால் அயர்ந்து உறங்கி சற்று நேரமானாலும் மற்றதை மறக்கலாம் என்று அவள் நம்பியதுதான் நடக்கவில்லை. என்னதான் உடல் களைத்து படுத்தாலும் கணவனைப் பற்றிய கனவுகள் மீண்டும் எழுப்பிவிட்டன. ஒரு காலத்தில் தந்தையின் கட்டாயத்துக்காக கோபாலனை துறந்து வாழ முடிவு செய்தபோது மகா வேதனைப்படுவதாகவும் அதை சகித்து வாழ்வதாகவும் எண்ணியதை நினைக்கையில் இப்போது சிரிப்பு கூட வந்தது. என்ன முட்டாள்தனம்! வேதனை, துன்பம் என்ற வார்த்தைகளுக்கு பொருள் கூட அறியாத மடமை. அதெல்லாம் ஒரு துன்பமா? உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், சர்வசதா நெஞ்சுக்குள் புழு அரிப்பது போல இப்படியே போனால் சீக்கிரமே சாவு வந்துவிடும் என்று நிச்சயமாய் தெரிந்தது. இன்றைய நிலைக்கு அதுவே வரவேற்கத்தக்கதாகவும் தோன்றியது. அவ்வப்போது பெற்றவரை நினைத்து சற்று பரிதாபப்பட்டாள். மாமியார் நாத்தனார் ஞாபகமும் வரவே செய்தது. ஆனால் நித்யானந்தனின் பிரிவின் முன் மற்ற எல்லாமே முக்கியமற்றதாக பின்னணியில் ஒதுங்கி மறைந்து போயின. அன்றைய தினம் நந்தினி மேலும் அதிகமாக மனம் சோர்ந்திருந்தாள். அவளுடைய உயிராகிவிட்ட கணவனை அவள் பிரிந்து வந்து அன்றோடு ஒரு வாரம் முடிந்திருந்தது. சென்ற வாரம் இந்நேரம் அவரை பார்த்துக் கொண்டிருந்தேனே. இப்போது இப்போது என்று நெஞ்சுக்குள் நெருப்பே எரிந்து கொண்டிருந்தது. பழகிவிட்ட வேலைகளை உறுப்புகள் தன்போக்கில் செய்தனவே தவிர உள்ளே இருந்த வேதனை தவிர ஒன்றுமே தெரியாத நிலை. எடுத்த வேலை முடிந்ததும் தோட்டத்திற்கு சென்றாள். கீரை பாத்திக்கு நீர் ஊற்றும் போதே யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. யாரோ என்ன, அவ்வப்போது அவள் காதுகளில் மட்டும் ஒலிக்கும் குரல்தான். மெய்யென்று நினைத்து எத்தனை முறை திரும்பி பார்த்து ஏமாந்திருக்கிறாள். போதும், இப்போதும் ஏமாறப் போகிறோம் என்று நிச்சயமாக தெரிந்த பிறகும் தன்னை மீறி திரும்பியவளின் கையிலிருந்த பூவாலி நழுவி விழுந்தது. அவனேதான். தன்னை மறந்து நித்யா என்ற கதறலுடன் பாய்ந்தோடி சென்றவளை நித்யானந்தனின் வலிய கரங்கள் எதிர்கொண்டு அணைத்தன. அந்த அனாதை இல்லத்து பொறுப்பாளர் முன்னிலும் பலமாக மூன்றாம் முறையாக தொண்டையை கனைத்து தான் இருப்பதை அறிவித்துக் கொண்ட பிறகே கணவன் மனைவி இருவருக்கும் சுற்றியிருக்கும் உலகம் நினைவு வந்தது. அதற்கு மேல் அதிக நேரம் அங்கே இருக்கவில்லை. வேலையில சேர்ந்து 10 நாள் ஆகல என்று முணுமுணுத்த விடுதி பொறுப்பாளரின் வாயை தனது தாராளமான நன்கொடையால் அடைத்துவிட்டு மனைவியை அழைத்துக் கொண்டு விரைவிலேயே கிளம்பிவிட்டான் நித்யானந்தன். ஆனால் உடனே வீட்டுக்கு திரும்பாமல் கிடைத்த முதல் உயர்தர ஹோட்டலில் ரூம் எடுத்தான் அவன். அவர்களுக்கு தனிமை தேவைப்பட்டது. உற்றவர் மற்றவர் என்று யாரும் குறுக்கிட முடியாத தனிமை. ஒருவரை ஒருவர் உள்ளும் புறமும் ஐயம் திரிபர அறிந்து கொள்ளும் தேனிலவு தனிமை. மனைவியை தன் கையணைப்பிலேயே நிறுத்திக் கொண்டான் நித்யானந்தன். அவளும் விலக முயற்சிக்கவில்லை. முதலில் ஒருவர் மற்றவரிடம் கொண்டிருந்த அன்பை இருவருமே ஒருவருக்கொருவர் பரிமாறி மகிழ்ந்தனர். இத்தனை நாள் அதை அடுத்தவர் அறியாதிருந்ததை எண்ணி வியந்தனர். நந்தினியின் மனம் பற்றி தான் யூகித்ததை நித்யானந்தன் கூறவும் ஒத்துக்கொண்டு வெட்கத்துடன் முறுவலித்தாள் அவள். அவளது மலர் இதழ்களில் ஆசையுடன் முத்தமிட்டுவிட்டு, ஆனா என்ன நீ அறியவே இல்லையே என்று குறைப்பட்டான் கணவன். எப்படி அறிவது? நீங்கள்தான் முகபாவனையில் கூட அவ்வளவு கவனமாக இருந்தீர்களே என்றாள் அவள் பதிலாக. ஆனாலும் யோசி, என் பெற்றோர் குறுகிய மனம் படைத்தவர்கள் அல்ல, பழமைவாதிகளும் அல்ல. கோபாலனை பற்றி சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் என்பதை நம் வீட்டுக்கு வந்ததுமே நீ புரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் அவர்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று ஏன் சொன்னேன் என்று நீ யோசித்திருக்கலாம் இல்லையா? மலர்ந்த விழிகளில் கேள்வியுடன் அவனை நோக்கினாள் நந்தினி. நம்மை சேர்ந்தவர்களிடம் கோபாலனின் பெயர் அறிமுகமாவது, அதுவும் உன்னோடு இணைத்து பேசப்படுவது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை நந்தினி. நீ பிரிந்தே தீர வேண்டுமானாலும் காரணம் வேறாகவே தெரியட்டும் என்றுதான். இதன் அடிப்படை காரணத்தை நானே பிறகுதான் உணர்ந்தேன். என்றாலும் நீயும் கொஞ்சம் சிந்தித்திருக்கலாம் தானே? ஒத்துக்கொண்டு அவள் தலையசைத்தாள். அன்னைக்கு நன்றி, மதிப்பு எல்லாம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கிறதா பெருசா சொன்னியே. ஆனா காதல் மட்டும் கடுகளவும் கிடையாதா? என்று சொல்லத் தொடங்கிவிட்டு, ஆனாலோடு அப்படியே வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டான். என்று அவன் தொடர்ந்து கூறவும் நந்தினி வியப்புடன் குறுக்கிட்டாள். ஐயோ! நானும் அன்னைக்கு அன்பு, பாசம்னு தொடங்கிட்டு சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தேனே. காதல்ன்ற வார்த்தையத்தான் அப்போது நானும் விழுங்கினேன். என்று அவள் கூறவும் இருவருக்குமே சிரிப்பு வந்தது. ரொம்ப பொருத்தந்தான்.
சொல்ல வேண்டாதத சொல்றதிலயும், சொல்ல வேண்டியத சொல்லாம சிரமப்பட்டு விழுங்குவதிலும், ஆளுக்கு 100க்கு 1000 மார்க் குடுத்தாகணும். ஆனா, நந்துமா, கடைசியா நீ கிளம்பணும்னு சொன்னதும், தட்டி தட்டி பேசினேனே! அதுல கூடவா உனக்கு சந்தேகம் வரல? என்று கேட்டான் கணவன். அத கொஞ்சம் கரிசனத்தோட பேசியிருந்தா, நிச்சயமா தோணியிருக்கும். ஆனா நீங்க என்று கண்ணை உருட்டிக் காட்டி குறும்பாக நகைத்தாள் மனைவி. என்னையா கிண்டல் செய்ற? என்று செல்ல கோபத்துடன் அணைப்பை இறுக்கியவன், உடனேயே அந்த தொலைபேசி பேச்சு. ஹோட்டல்ல வெளிய இருந்து வந்ததே. கோபாலன் பேசியதா சொன்னியே. அது. எப்படி ஏற்பாடு செஞ்ச? நீ தான் ஏதோ செஞ்சிருக்கணும்னு இப்ப புரியுது. என்ன செஞ்ச? என்று கேட்டான். முகத்தில் லேசாக அசடு வழிய, அது சும்மா டிராவல் ஏஜென்சில ஒரு டூர் பத்தி முழு விவரம் அந்த நேரம் ஃபோன்ல சொல்லியிருந்தேன். எம்டி அந்த நேரம் தான் அங்க இருப்பாரு. அதனால அவர் இருக்கிற நேரம் விவரம் வந்தா தான் ஒத்துக்குவாரு. அப்படி இப்படின்னு அளந்து வச்சிருந்தேன். நீங்க அதிக நேரம் உட்கார்ந்திருந்தா, அந்த தொலைபேசி பேச்ச கோபாலனுடையதாக மாற்றி சொல்லிவிட எண்ணி, அதுதான் நடந்ததும். என்று விளக்கினாள் நந்தினி. உதட்டை பிதுக்கி தலையசைத்தான் நித்யானந்தன். சும்மா சொல்லக்கூடாதும்மா. வேண்டாத விஷயங்கள்ல எல்லாம் உன் மூளை பிரமாதமா வேலை செய்யறதாக்கும். தேவையான நேரத்துல தான் சரியான உலக்க கொழுந்து. பின்ன உங்களுக்கு பொருத்தமா இருக்க வேண்டாமா? என்று நகைத்தாள் மனைவி. நானெல்லாம் புத்திசாலி வர்க்கம் தான் தாயே. உன்னை தேடி கண்டுபிடிச்ச விதமே அதுக்கு சான்று தெரியுமா? என்று பெருமையடித்தான் கணவன். எப்படி கண்டுபிடிச்சீங்களா? என்று சாதுவாய் விசாரித்தாள் மனைவி. நித்யானந்தன் விவரம் கூறவும் ஒரு திருப்தியுடன் புன்னகை செய்தாள் நந்தினி. தன்னைத்தானே தட்டி கொடுத்து கொள்ளும் பாவனை. கண்கள் கூர்மை பெற புருவங்களை உயர்த்தி அவன் கேள்வி கேட்கவும், 100ல 1% நம்ம சேர்ந்து வாழும் நட்பேறு இருக்குமானால், அது கிட்ட ஒரு வழி வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். மற்றபடி காஜல் பென்சில் சீவ என்று பிளேடு கேட்டிருக்க மாட்டேனா? பேப்பர் கட்டிங்காக என்று விளம்பியாக வேண்டுமா? என்று பதிலுரைத்தாள் மனையாள். நித்யானந்தனின் முகம் வியப்பும் மகிழ்ச்சியுமாக மலர்ந்தது. ஆஹா! என்ன புத்திசாலித்தனம்! என்னப் போலவே. இதுக்கு தகுந்த பரிச உடனே தர்றேன். பெற்றுக்கொள். ஆனா ஒரு நிபந்தனை. எனக்குரிய பரிச நீ உடனே திருப்பித் தர வேண்டுமாக்கும். என்று சரசமாய் உரைத்தபடி மனைவியின் மதிமுகம் நோக்கிக் குனிந்தான் அவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.